காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. எப்போது நீ அறிவாயோ, அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ, அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே, அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ, அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ, அப்போதே சாந்தி அடைவாய்.
அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, இயற்றிய கர்மமெல்லாம், எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்ய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ, அப்போதே சாந்தியடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ, அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ, அப்போதே சாந்தியடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர். அனைவருக்கும் மீண்டும் இனிய காலை வணக்கம். நேற்றைய தினம் கர்ம ஆற்றல் சிகிச்சை அடுத்த தலைமுறைக்கு, அடுத்தவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, இளைஞர்களுக்கு எடுத்துட்டு போறோம்னா அப்ப நம்மெல்லாம் யாரு அப்படின்னாங்க. அதானே, இளைஞர்களுக்கு எடுத்துட்டு போறோம், வயசாயிடுச்சு. அப்போ முதல்ல அந்த டைட்டிலை மாற்றுவோம் அப்படின்ட்டு அடுத்த டைட்டில் குழந்தைகள் கையில் அப்படின்னு போட்டு டைட்டில் போட்டேன். சரி, குழந்தைகள் கையில் கர்மாற்றல் சிகிச்சை. அப்போ குழந்தைகள் கையில் டைட்டில் அங்கே கொடுத்துட்டோம்னா, குழந்தைகள் கையில் கர்மாற்றல் சிகிச்சைன்னா அப்போ நம்ம கையில் இருக்காதா அப்படின்னாங்க. அதுவும் கரெக்ட் தானே, அதில் மாற்றோம் அப்படின்ட்டு குழந்தைகள் கையிலும் கர்மாற்றல் சிகிச்சை அப்படின்னா நம்மள்ட்டையும் இருக்குது அப்படின்னு ஒரு டைட்டில் போடுறதுக்கே ரொம்ப யோசித்து வச்சு 2-3 தடவை ரிவைஸ் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் நாம் நினைச்சிட்டு போடுறது ஒன்று, அங்கே வர்றது ஒன்று, அதை புரிந்து கொள்ளுதல் ஒன்று இருக்கு இல்லையா. அப்போது ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துட்டு, இது சாதாரண சிம்பிளான ஒரு விஷயம், இதுலேயே இவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு கருத்தியெல்லாம் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகும்போது எந்த அளவுக்கு கான்சியஸாக நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஒரு ஒரு செய்தியை ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு எடுத்து செல்லுதல் அப்படிங்கிறதுல புத்தர் மிக தெளிவாக கோட் பண்ணுறார். அதாவது, தான் செயல்படுத்தாத ஒன்றை அடுத்தவர்களிடம் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறார். தான் செயல்படுத்தணும், எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அது உங்களால் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா அப்படின்னு. அதனால தான் அவர் மெடிடேஷனுங்கிறது ஏற்கனவே 6 ஆண்டுகள் கிட்டத்தட்ட புத்தரோட ட்ராவல் அப்படிங்கிறது. புத்தர் மற்றவங்க சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு மற்ற விஷயங்கள் இருக்கும்போது அரண்மனையிலேருந்து வெளியில் வரவே இல்லை. அவருக்கு வெளியில் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அப்போ இன்னொரு கோர்ஸில் அந்த மாதிரி கிடையாது. அவர் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் தெரியும் இல்லையா, திடீர்னு வர்றவங்க இறந்து போயிடுவாங்க, ஏஜ் ஆகிட்டு இருக்கும், முடி கொட்டும், வயசு ஏண்டான்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ 21 வயசு வரலையும் ஒருத்தர் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது தெரியாமல் இருக்காது. பட் இன்டைரக்டாக அவங்க இன்னொரு விஷயம் வேற ஒரு இதில் சொல்லும் பொழுது, புத்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போது அரசாட்சி நடக்கின்ற போது அந்த அரசனுக்கு எதிராக சில கேள்விகள் கேட்குறாங்க. முதல்ல அரசுக்கு எதிராக தான் புத்தர் வராரு. அந்த தண்ணீர் பிரச்சனையிலிருந்து தான் வெளில வரார். அப்போது பாதிக்கப்படுகின்ற, அடித்து தவறு நடக்கும்போது
தண்ணீருக்காக ரத்தம் சிந்தாதீர்கள் அப்படிங்கிறதுலேயே தான் அவருடைய போதனை ஆரம்பிக்குது. அப்போது மக்கள் அடித்து கொள்கிறாங்க, பிரச்சனையாக இருக்குது, ஒரு முடிவு காண முடியல. அப்படியும் போனாக்கா ஒரு அரசனுக்கு இன்னொரு அரசனுக்கும் தகராறு நடக்குது. அதில் யார் ஜெயிக்கிறாங்க? இப்படி தான் வாழ்க்கையா? ஏன் பிறந்து இறக்குறாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அப்போ தான் கேட்கிறாரு. கேட்டு அப்போ அதை தெரிந்து கொள்வதற்காக தான் ஒரு தியான நிலைக்கு பிறகு 6 ஆண்டுகள் கிட்டத்தட்ட கடும் தவம் இருந்து பசியோடு இருக்கும்போதெல்லாம் பயங்கரமாக இருந்து, இப்போ நம்ம பார்க்குற அந்த புத்தரோட அந்த ஸ்டாட்ஸும் இருக்காது. அவர் வந்து எலும்புந்தோலுமாக தான் இருப்பார். ரியாலிட்டி பார்த்தோன்னா, ஏன்னா 6 வருஷம் கிட்டத்தட்ட கடும் தவம், பழங்கள்லாம் சாப்பிட்ருக்கும்போது இவ்வளோ தேஜாஸோடு இருக்க முடியாது. உடல் பவர், கண்ணில் ஐ பவர் இருக்கும். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது தான் கடைசியில் வந்துட்டு தியான நிலைகள்லாம் சொல்லிட்டு ஆசையை துன்பத்திற்கான ஓப்பனிங்கில் அதுதான் வரார். ஆசையை துன்பத்திற்கு காரணம் ஆசையை நீக்கினால் துன்பமின்றி வாழலாம், மனம் சொல் செயல் ஆகியவற்றில் தூய்மை வேண்டும். இதை வந்து தொடர்ச்சியாக அவர் கான்சியஸாக சொல்லிகிட்டே இருப்பார். மனம் சொல் செயல், இதுதான் பேஸ். அப்போ இந்த பேஸை அடிப்படையாக கொண்ட மனம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, மனமற்ற நிலை. மனதுனா என்ன? இப்போ இதெல்லாமே நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். மனம் சொல் செயல் அது எப்படி ரியாக்ட் இருக்குது, எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், இதெல்லாமே புத்தர் சொல்லிட்டு வர்றாரு. அப்போது ஒரு அமைதியாக இருக்க வேண்டும். மனம் எப்போது அமைதி பெறும் அப்படிங்கிற நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அவர் கிளியராக சொல்கிறார், மனம் ஒருபோதும் அமைதி அடையாது, மனமற்ற நிலையே அமைதி. ஒருவன் அமைதியாக இருக்கிறான் அப்படின்னா மனம் தடுமாறாத, அதாவது விருப்பு வெறுப்பற்ற அந்த நிலை, நடுநிலையில் இருக்கணும். அப்போ மனதை எந்த அளவுக்கு பயிற்றுவிக்கணும் அப்படின்றார். அது அந்த அளவுக்கு சாதாரணமாக ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அது. அந்த அளவுக்கு மனதை வந்து அப்போ அமைதியாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது அமைதியை மனதுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா மனதை எப்படி பயிற்றுவிக்கிறது, அது நிறைய முறைகள், தியான முறைகள் சொல்கிறாரு. அதில் சமதா, விபாசனா, சுவாச பயிற்சி, இந்த விஷயத்தை சொல்கிறார். அதில் தியான நிலைகள் நிறைய வரும். தியானத்தை பற்றியும் கர்மாவை பற்றியும் எண்ட் பாயிண்ட் வர்றாரு கர்மா பற்றி சொல்கிறதுல. அப்போது எண்ட் பாயிண்டில் வரும்போது புத்தர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சயின்ஸ் அவர் சொல்கிறாரு. நான் போதிக்கிறேன், போதிச்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரும்பொழுது, அப்போது இந்த சொல்லுகின்ற நம்ம போதனையும் அறிவியலையும் ஒப்பிட்டு பார்த்து அதோடு சேர்த்து எது பெஸ்ட்டோ அதை எடுத்துக்கன்றார். அறிவியல், அதாவது கன்ஃபார்மாக இது உணர்த்தப்படுகின்ற பொழுது அதை சிறந்தது எதுவோ அதை எடுத்துக்கங்க அப்படிங்கிறார். இதுதான் நான் சொல்கிறது ஃபைனல் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வரல. அப்போது சொல்லுகின்ற பொழுது ஒரு டிசிஷன் மேக்கிங், அப்போ 8 முறை சொல்கிறார், 8 ஸ்டெப்ஸு. அந்த 8 ஸ்டெப்ஸ் ஏன் சொல்கிறார், 8 அல்லது 10 12 சொல்லாமல் 8 எதுக்கு சொல்கிறார் அப்படின்னாக்க, இப்போ ஒரு முடிவு எடுக்கிற ஒரு திங்கிங் வருது அப்படின்னா, ஒரு திங்கிங்கில் இருந்து இன்னொரு திங்கிங், ஒரு தாட் இன்னொரு தாட், ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்திற்கு நம்முடைய மனம் மாறுகின்ற கால அளவு இருக்கு இல்லையா, அந்த டைமிங், அந்த கால அளவுங்கிறது 8 நிமிடம். அந்த 8 அதுதான் யூ கேன் சேஞ்ச் வித்தின் 8 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 நிமிடத்தில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள முடியும். அது என்ன 8 நிமிடம்னா, ஒரு தாட்லேருந்து இன்னொரு தாட்டுக்கு மாறுற அந்த கால அளவு. அந்த கால அளவை மிகச்சரியாக பயன்படுத்தினால் அந்த 8 நிமிடம், இப்போ நிறைய மெடிடேஷன் அவ்வளோ ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லையா, மெடிடேஷன் இருக்கணும், இது ஃபாலோ பண்ணாதும் நிறைய, அதை விடவும் மனமாற்றத்தை மிகச்சரியாக கொண்டு வர வேண்டுமெல்லாம் 8 நிமிடத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றார். அந்த 8 நிமிடத்தை அடிப்படையாக கொண்டு தான் 8 ஸ்டெப்ஸ் சொல்கிறார். அந்த 8 ஸ்டெப்ஸ் எப்படின்னா, ரைட் வியூ, ரைட் இன்டென்ஷன், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், ரைட் எஃபர்ட், ரைட் மைண்ட்ஃபுல், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரைட் கான்சன்ட்ரேஷன், இந்த 8 சொல்கிறாரு. ஏன் வந்து கான்சன்ட்ரேஷன், தாட், வியூ இப்படியே சொல்லாமல் ரைட்டுங்கிற சரியான என்பதுக்குன்னா இப்போ சரியில்லாமன்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அவர் எல்லாத்துலேயும் சரியானன்னு போட்டுக்கிட்டுறாரு. இப்போ சரியான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறோம்னா சரியில்லாத விஷயம் ஒன்று இருக்குது என்று பொருள். அப்போ சரியில்லாத விஷயத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல அழகாக சொல்கிறார், சரியில்லாததை விட்டு விடுங்கள் அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. அவருடைய வார்த்தைகள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள். சரியில்லாதன சரியான மிக தெளிவாக அந்த ஆர்டர் பண்ணுறாரு. அப்போது இன்டைரக்டாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்றால், நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள், பி பாசிட்டிவ், எப்போதுமே நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். ஏன் நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க, நேர்மறையான வார்த்தைகள் என்பது உங்களுடைய எண்ணத்திலிருந்தும், எண்ணம் என்பது மனதிலிருந்தும், ஆழ்மன அடியிலிருந்தும் அந்த நேர்மறையான எண்ணங்கள் வருகிறது. அந்த நேர்மறையான எண்ணங்கள் மனதிலிருந்து வருகின்ற பொழுது அதுவே சொல்லாகவும், அதுவே செயலாகவும், அதுவே வாழ்க்கையாகவும் மாறுகின்றது. அவர் சொல்றது இந்த பிறவி
பிறவிலேயே யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த பிறவிலேயே இந்த கர்மாவையெல்லாம் கழிச்சிட்டு போகணும் அப்படிங்கிற இடத்துக்கு இயற்கையோடு ஒன்றிணைதல், பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைதல். இந்த ப்ராசஸ் அவர் கொடுக்குற அந்த ப்ராசஸோடு ஃபாலோ பண்ணுகின்ற பொழுது இந்த பிறவியிலேயே பிறவியற்ற நிலைக்கு போக முடியும், பிரபஞ்சத்தோடு கலக்க முடியும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு. பட் அது அந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸில் இருந்தாலும் முயற்சி பண்ணலாம் அவரோடது, அதை சொல்கிறார். அதாவது பிறவியற்ற நிலை, அதுக்கு அடிப்படை காரணங்கிறது மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். அதுதான் அகத்தியர் அவர்கள், அகத்தியர் பெருமான் சொல்கிறது. அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், எந்த ப்ராசஸும் வேண்டாம், மனது. அப்போது மனசுங்கிறத அவர் சிம்பிளாக சொன்னாலும் கூட புத்தர் சொல்கிற மாதிரி மனமற்ற நிலை, அமைதியாக வரணும், மனமே இல்லாத ஒரு நிலைக்கு வரணும். அந்த மனம் ஒரு வேளை நீங்கள் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறீங்கன்னா நேர்மறை, பி பாசிட்டிவ், எப்போதும் நேர்மறை அப்படின்னு சொல்கிறார். அப்போ நேர்மறையான வார்த்தைகள் என்பது மிக மிக முக்கியமானது. மனதில் பேசக்கூடிய சொல்லக்கூடிய அனைத்தும் முக்கியமானது. இதுக்கு தான் அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். மனம் தியானம். நான் ஏறத்தாழ கல்லூரியில் பணியாற்றுகின்ற பொழுது அங்கே ஹாஸ்டல்லே தங்கியிருந்ததுனால இந்த மெடிடேஷன் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒர்க் போகும்போது மீடியா மற்ற இடத்துக்கு வரும்போது ஒர்க்கஹாலிக்காக இருக்கும்பொழுது மெடிடேஷன் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கல. ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது நின்றுடுச்சு. ஆனால் ப்ராக்டிஸ் நான் பண்ணும்பொழுது ஏறத்தாழ 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தியானம் பண்ணோம். அப்போது நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் 48 நாள் 90 நாள் கடந்துட்டிங்கனாலே அது நிச்சயமாக ஒரு ஆர்டரில் சரியான ஆர்டருக்கு வந்துடும். அப்போ தொடர்ச்சியாக சரியான ஒரே நேரத்தில் கரெக்டாக, இப்போ 10 நிமிஷம் தான் தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா 10 நிமிஷம் 4 மணிக்குனா 4 மணி, 5 மணினா 5 மணி, கரெக்டாக அதை 3 to 6க்குள்ளே அந்த 10 நிமிடத்தை கரெக்டாக உட்கார வச்சுட்டிங்கன்னா, உட்காந்துட்டு 10 நிமிடம் 15 நிமிடம் உட்காந்துன்னா கரெக்டாக உங்களுடைய மனம் அதுக்கேற்ற மாதிரி மாறுதல் அடையும். 48 90 நாள் கடந்துட்டாக பியூராக நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்படியே மைண்டில் நிற்கும். இப்போ படிக்கிறீங்கனாலே படிக்கிறது மைண்ட் செட் அப்படியே அட்டகாசமாக நிற்கும். ஸோ லேட்டரான் டைம் இருக்கும்போது எஜுகேஷன் படிக்கிறது இருக்குல்ல, ரொம்ப பேர் எப்படி படிக்கிறது, எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது எப்படி, மார்க் வாங்குறது எப்படி, ரொம்ப ப்ராப்ளத்தில் நிறையா இருக்கிறாங்க. லேட்டரான் அதில் நம்ம டிப்ஸ் நிறைய இருக்குது. நான் எப்படி அதை ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறது. பட் எனக்கே என்ன பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் எனக்கு பிடிச்சது என்னென்னா என்னோடய நோட்ஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சயின்ஸ் இருக்குன்னா ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எல்லாம் எடுக்கும்போது +2லேயும் அப்படி தான் எடுத்தேன் நான். ஒரு புக் 200 பக்கம் 300 பக்கம் இருந்தாலும் கூட அந்த 200 பக்க புத்தகத்தில் உள்ள கண்டென்ட் ஃபுல்லாகவே அதிகபட்சம் A4 ஷீட்டில் 2 பேஜ் A4 ஷீட்டு 2 பேப்பரில் எடுத்துருவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் படிக்கும்போதே ஒரு பாடத்தில் இருக்க விட முக்கியமான கீ நோட்ஸ் மட்டுமே தனித்தனியாக எழுதிட்டு வந்துடுவேன். அப்போ அந்த பாடத்தில் கீ நோட்ஸ்னால் ஒரு பக்கம் தான் வரும். ஒரு 6-7 பக்கம் ஒரு பாடம் இருக்குன்னா அந்த பாடத்தோட கீ நோட்ஸுங்கிறது ஒரே ஒரு பக்கத்தில் எழுதிடுவேன். அதே மாதிரி எத்தனை பாடம் 12 பாடம் 18 பாடம் இருந்தாலும் கீ நோட்ஸில் ஒரு பக்கம். அப்போது 18 பாடம் இருந்ததுனாக்க லெசன் இருந்தால் 18 பக்கத்துக்குள்ளே அதை சுருக்கிடுவேன். அதை கோடு போட்டு சின்ன சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிடுவேன். அப்புறம் அது நல்லா மனப்பாடம் ஆகிடுச்சு, பாடத்தை முழுமையாக படிச்சுட்டு அதோட கருத்தியலை எடுத்துக்கிட்டு அதை நோட்ஸ் போட்டுருவோம். அந்த நோட்ஸ் எடுத்துகிட்ட பிறகு அந்த நோட்ஸ் ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த நோட்ஸில் அது எனக்கு மனப்பாடம் ஆகிடும். திரும்ப அடுத்தது எக்ஸாம் போகும்போது அது ஒரு டைட்டில், லெசனோட டைட்டில், அதில் முக்கியமான கீ பாயிண்ட், அந்த கீ பாயிண்ட் சொன்னாக்க அப்படியே கண்டினியூ வரும். ஒரு படத்தில் சரத்குமார் வடிவேலு நமிதா கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, அவர்கிட்ட லவ் சொல்லுப்பா அப்படின்னா எப்படி போய் சொல்கிறது அப்படின்னு. அப்போ சொல்லலாம், இங்கான்னு ஒருத்தட்ட அந்த ஸ்டாம்பு கொடுப்பேன்ல, இந்த ஸ்டாம்பு அப்படின்னு வச்சு, இந்த ஸ்டாம்பு 1854 விக்டோரியா மகாராணி இருந்தப்போ அங்கேருந்து அரசவையில் இருக்கும்போது அப்படின்னு கடற்கடன்னு சொல்லிட்டு இருப்பான். பத்தியா, ஸ்டாம்புன்னு தான் சொன்னான், கிபிக்கெலாம் போயிட்டு சொல்லிட்டு இருக்கான் பாரு அப்படின்வாங்க இல்லையா. அது மாதிரி நீங்கள் பாடத்தை முழுமையாக படிச்சுட்டு அந்த பாடத்தில் உங்களுக்கு புரிந்த அந்த நோட்ஸை தனியாக ஒரு பேஜில் எழுதிட்டு அந்த பேஜில் ஸ்பெஷலைஸ்டு இருக்கு இல்லையா, இந்த வார்த்தையை சொன்னால் இதில் இப்படி ஸ்டாம்புன்னா கிமுலேருந்து வர்ற மாதிரி அதில் கீ பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த கீ பாயிண்ட்டை மட்டும் எடுத்துட்டா ஒரு 12 பாடம் 15 பாடம் 18 பாடம் கிட்டத்தட்ட இருக்குன்னா அதை கரெக்டாக அதிகபட்சம் A4 ஷீட்டில் ஒரு 4 பேஜ் கிட்டத்தட்ட எழுதி முடிச்சிடலாம். 4 நாளாக 2 பேரில் கிளியராக எழுதலாம். நான் கோடு போட்டு அதை ஒரு A4 ஷீட்டை 2ஆக பிரிச்சுட்டு அதில் சின்ன எழுதிடுவேன். அது நோட் இருந்தால் எக்ஸாம் போகும்பொழுது ஃபுல் பேப்பரையும் நான் ரிவிஸ் அடிக்கவே மாட்டேன். கரெக்டாக அந்த நோட்ஸ் மட்டும் பார்த்து டிக் பண்ணிகிட்டே வருவேன். திரும்ப 2-3 தடவை போடுவேன். அப்போ எனக்கு போர் அடிச்சிடும், படிக்கிறதே திரும்ப படிக்கிறதே போர் அடிச்சிடும். நீங்கள் கேட்டால் பதில் சொல்லிடுவேன். அப்போது பாடத்தை எப்படி படிப்பது முறையாக அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. அப்போ நோட்ஸ் எடுக்கிறது, அதை முதல்ல புரிந்து கொள்ளுதல்,
அப்போ இது எல்லாத்த விட அடிப்படை லெசன் அப்படிங்கிறது மொழியை கையாளுவது. நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கிறத எழுதும், நீங்கள் கதையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், இல்லை பேப்பராக கூட இருக்கட்டும். அப்போ எதுவாக இருந்தாலும் ஒரு மாணவர் என்ன பண்ணணும்னா படிக்கிறது, எப்படி படிக்கிறது, படித்ததை எழுதி பார்க்கறது, இல்லை புதுசாக அவனுடைய கருத்தியல் சொல்கிறது. அப்போ மொழிநடை ஒருத்தனுக்கு மிகச் சிறப்பாக இருந்தால் எந்த பாடமாக இருந்தாலும் சிறப்பாக படிக்க முடியும். அப்போ மொழினா அவங்க புரிஞ்சுக்கிறதுங்களை மற்றவங்களை கன்வே பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த விஷயம் தானாகவே வந்துடும். அப்போது ஸோ லேட்டரான் இப்போ ஜெகதீசன் சார் பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ ஏற்கனவே 6-7 பேர் கிட்டத்தட்ட மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு இருக்காங்க. அப்போ அடுத்தது போகும்பொழுது படிக்கிறது அவங்க ஸ்டைலில் போகும்போது இதை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு பாடம், படிப்பு, மார்க் வாங்கணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அப்போது அதுக்கு தேவை அடிப்படையில் படிக்கிறது. அப்போ படிக்கிறது எப்படி, அதிகமாக மதிப்பெண் பெறுவது எப்படி, படித்தது ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கான சிலபஸ், அது எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத லேட்டரான் வி வில் டிஸ்கஸ் அண்ட் வில் ட்ரை டு கைடு பண்ணுறது அப்படிங்கிறதுல நமக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லுவோம். அப்போது இந்த நிலையில் ஒருவருக்கு மனப்பாடம் படிப்பாக இருக்கட்டும், அல்லது வாழ்வியலாக இருக்கட்டும், அல்லது ஆன்மீக நிலையாக இருக்கட்டும், ஆன்மீக நிலையில் அடுத்த கட்டத்தில் வந்து தியான நிலையாக இருக்கட்டும், மனதை ஒன்றிணையதாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிற்குமே அடிப்படையாக புத்தர் சொல்வது நேர்மறையான எண்ணங்கள். எப்போதும் பி பாசிட்டிவ், நேர்மறையான எண்ணங்களை பயன்படுத்துங்கள். எப்போது பேசினாலும் நேர்மையான அடுத்தவர்களுக்கு நேர்மையான எண்ணங்கள் அப்படின்னா என்ன, எப்படி அது வரும் அப்படிங்கிறதையும் அதே பேஸில் வந்து அது வந்து புத்தரோடது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த மனமற்ற நிலை, தியான நிலை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப டஃப்பான சப்ஜெக்டாக இருக்கும். ஆனால் அதையே ஓஷோ வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிருக்கார். இன்னும் அனைத்து மக்களுக்கும் ஏதாவது ஒன்று டக்குன்னு தியான நிலைக்கு அங்கே போயிட்டு அவரோட ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அவர் ஓஷோ சொல்கிறது ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது என்னென்னா இசை. ஃபஸ்ட்டு மியூசிக்கல் என்ட்ரி பண்ணுறார். இசை, நடனம், கொண்டாட்டம், அதன் பிறகு சுவாசம். இந்த பேசிஸ். சுவாசத்துக்கு பிறகு மனம், அமைதி. இந்த ஆர்டர் தான் ஓஷோ எடுத்துகிட்டு வர்றார். இது வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த மதத்தில் எந்த கடவுளை கும்பிட்டாலும் கூட நீங்கள் ஓஷோவை டச் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணலாம். அப்போது எல்லா மதத்தினரும் பின்பற்றக்கூடிய மிக எளிமையான ஒரு விஷயத்தை அவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறார். எல்லாம் ஏன் ஏற்றுக்கிறாங்கன்னா, பேசிக் இசை. ஒரு மனிதன் இயல்பாக எப்படி வாழணும்னு நினைக்கிறானோ அதே வாழ்வியல் முறையை அவர் போதிக்கிறார். அப்போது எல்லாருமே என்ன அடிப்படையில் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். எப்போன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன், ஒரு வீட்டில் ஏதாவது நல்ல விசேஷமான ஒரு விஷயம் இருக்குது, முக்கியமாக நடக்கிறோம் அப்படின்னாக்க எடுத்த உடனே ரேடியோ செட் போடுவாங்க. ரேடியோ கட்டி பாட்டு போட்டு எல்லாத்தையுமே டான்ஸ் போட்டு கொண்டு வருவாங்க. ஏன்னா மனிதன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு கண்டுபிடித்த மிகப்பெரிய டூல் இந்த காலகட்டம் வரையும், ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் என்ட்ரிங்கிறது மியூசிக்ஸ். அப்போது இசையோடு இருக்கின்ற பொழுது மனம் வந்து முதல்ல ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் அவர் சொல்கிறார், இசை, பாட்டு பாடணும், நடனம், கொண்டாட்டமாக இருக்கணும், வாழ்க்கையை கொண்டாட்டமாக அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட். அப்போ ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறனாக்கா அந்த இடத்துட்ட வந்து விட்டு விலக மாட்டாங்க. எல்லாருமே, எல்லா மதத்தினரும் ஏதாவது ஒரு பீரியடில் ஓஷோவை டச் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். அதன் பிறகு தான் அவர் வராரு, சுவாசம் அப்படிங்கிற சுவாசத்தை கவனி, அமைதியான நிலை, மனம் அப்படிங்கிற அடுத்த இடத்துக்கு போகும்பொழுது அவருடைய அந்த தியான நிலையும் இவர்கள் அதாவது புத்தர் சொல்றது இந்த பிறவியிலேயே கர்மாவை கழித்து விட்டு முழுமையாக இயற்கையோடு ஒன்றிணைதல், இயற்கையாக ஒன்று சேர்க்கிறது அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க. அதில் தியானத்தில் ஓஷோ சொல்கிற தியானம் அப்படிங்கிறது டைனமிக் மெடிடேஷன். ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவ் மெடிடேஷன், டைனமிக் மெடிடேஷன், குண்டலினி மெடிடேஷன்ஸ், அவேர்னஸ். அடுத்தது வந்து இயற்கையுடன் டியூன் வித் த நேச்சர். இந்த ஸ்டெப்ஸ் தான் ஓஷோ சொல்கிறார். இது நீட்டாக சொல்லப்படுது. அதில் அடிப்படையில் ஜஸ்ட் 1 மினிட். வணக்கம், சாரி. அப்போது இந்த ஆர்டர் அப்படிங்கிறது, ஓஷோ சொல்கிற ஆர்டர் அப்படிங்கிறது வந்து ஆக்டிவ் மெடிடேஷனுங்கிறது ரொம்ப பக்காவாக இருக்குது. அவர் மெடிடேஷனுங்கிறத எப்படி சொல்கிறாருன்னா, நான் சொல்லும் ஏறத்தாழ கல்லூரியில் பணியாற்றிய காலத்தில் 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மெடிடேஷன் பண்ணேன். அதன் பிறகு வேலை பழுவின் காரணமாக என்ன வேலை 12 மணி கிட்டத்தட்ட படுக்கிற மாதிரி இருக்கும். காலையில் எழுந்த உடனே அப்டேட் கேட்குற மாதிரி இருக்குங்கிறதுனால மெடிடேஷன் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனாலும் அந்த மெடிடேஷன் பண்ணால் எந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் நம்மகிட்ட இருக்குமோ அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ண முடிஞ்சதுக்கு காரணம்
இதுதான் அதை ஃபார்முலா மாதிரி 1 1 2 2 2 4 அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலா படிக்கிற மாதிரி மெடிடேஷனு பேசிக்கை கற்றுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் எளிமையாயிடும். ஓஷோ சொல்கிறது என்ன, தியானம் என்பதற்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் நேரத்தை ஒதுக்காதீர்கள். தியானம் அப்படின்னு தனியாக சொல்கிறேன். நீங்கள் எதை செய்கிறீர்களோ உங்களுடைய செயலையே தியானமாக மாற்றுங்கள். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதையே தியானமாக மாற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது. அதுதான் சொல்கிறது. நீங்கள் இப்போ கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல கவனிக்கிறீங்கன்னா, ஒரு கிளாஸ் இருக்குது, இவ்வளோ ஏர்லி மார்னிங்கில் எழுந்துச்சு கவனிக்கிறேன் அப்படிங்கன்னா, தியானம் செய்துட்டு அதுக்கப்புறம் கவனிக்கலாம். அது நல்ல முறை. தியானம் செய்கிறதுங்கிற தன்னை உணர்தல், ஆன்மாவை உணர்தல், மனதை வந்து ஒரு புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகிறது கரெக்டு. பட் அதை தாண்டி நீங்கள் எதை செய்தாலும் அதை தியானமாக மாற்றுங்கள் அப்படிங்கிறது தான் ஓஷோ சொல்கிறார். அப்போ எப்படி இருக்கணும்னா, இப்போ இந்த கிளாஸை கவனிக்கும்போது பி அட்டென்ஷன், இந்த கிளாஸில் கவனிக்கும்போது பி கான்சியஸ், அதை மட்டுமே கவனிக்கிறது. இப்போது அதன் பிறகு எந்த சிந்தனைங்கிறது பாஸ்ட்லேயும் இருக்கக்கூடாது, ஃபியூச்சர்லேயும் இருக்கக்கூடாது. அதாவது இறந்த காலத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குமா அப்படின்னு இல்லாமல், எது இருக்குமோ நல்லதோ கெட்டதோ ஒரு இடத்த நீங்கள் இந்த இடம் பி ப்ரெசன்ட், அந்த இடத்துல ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னா அதில் மட்டுமே கவனம் இருக்க வேண்டும். அது சரியாக தப்பாங்கிறது அதன் பிறகு நீங்கள் சிந்திக்கணும். அந்த இடத்துல மட்டும் தியானங்கிறது இதுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே வேண்டாங்கிறது அவருடைய கருத்து. அதில் அந்த ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் நம்ம வந்து தியானத்துக்குன்னு தனியாக சில டைங்களில் பெரும்பாலும் ஒதுக்குறது இல்லை. பி ப்ரெசன்ட். இப்போ இந்த கவனிக்கிறதுனா இதை மட்டும், இதில் என்ன சொல்கிறேன், தப்பாக சொன்னாலும் ரைட்டாக சொன்னாலும் உங்களுடைய அட்டென்ஷன் அப்படிங்கிறது மனம் இருக்கு இல்லையா, வேற எதுலையும் சிந்தனை போகாமல் என்ன சொன்னாலும் அதுலேயே கவனமாக ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா, கவனிக்கிறீங்க அப்படின்னாக்க அது தியானம். தியானம் என்பது ஒரு நிலை, மனதை ஒருமுகப்படுத்துறது. அந்த மனதை மட்டும் எதை செய்கிறீங்களோ அதை கரெக்டாக செய்கின்ற பொழுது, அதுதான் புத்தர் அடுத்த இடத்துக்கு வராரு. தியானம் அந்த நிலை, மனமற்ற நிலைக்கு உங்களை நீங்கள் ஆட்படுத்தி விட்டால் கர்மாவை கழிக்கிறத பற்றி அடுத்த கட்டத்தை சொல்கிறார். அது எப்படி மனதை ஒருநிலைப்படுத்தும் போது கர்மாவை கழிக்கிறது, கர்மாங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ், பட் அது எளிமையாக எப்படி கழிக்கலாம் அப்படிங்கிறதும், எண்ணம் சொல் செயல் அது எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறதுங்கிறதையும், அப்போ அதுக்கு அடிப்படையானது தியானம் என்பதும், தியானம் என்பது தியானம் வரைக்கும் சொல்லியிருக்காரு. தியானம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக, இதுக்கு நேரம் இருக்குது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்குது. அப்போ தான் ரொம்ப பேர் சொல்கிறாங்க அது என்னென்னமோ கனவாக வருது, தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, இதில் நிறையா ப்ராசஸ் போகுது. அப்படிலாம் இல்லாமல் அதுதான் சொல்கிறாரு, அந்த எதை செய்கிறீர்களோ அதை தியானமாக மாற்றுகின்ற பொழுது, இப்போது சமைக்கிறாங்கன்னா சமைக்கின்ற பொழுது அதை மட்டுமே, ஒரு டீ வைக்கிறதுனா டீ வைக்கிறது அதில் மட்டும், இந்த பால் கொதிக்க வைக்கிறது இல்லையா, அதை மட்டுமே பார்ப்பது. இப்படி இருக்கின்ற பொழுது செயலையே தியானமாக மாற்றுகின்ற பொழுது உங்களுடைய மனம் ஒரு நிலையை அடைகிறது. இந்த மனம் ஒரு நிலை அடைகின்ற பொழுது இயற்கையாக இப்படி ஒன்றிணைதல் இருக்கு இல்லையா, அந்த அடுத்தது வந்து நீங்களாக இருக்கின்ற பொழுது நம்ம இருக்க அந்த தியானத்தை பயிற்சி முடித்த பிறகு ஓஷோ அது அடுத்தது விபாசனா இருக்கு இல்லையா, அடுத்த கட்டத்தில் அதை சொல்லுவோம். அது எப்படி மனதை மாற்றிக்கொள்வது, நீங்களே இருக்கீங்க, உங்களிடமிருந்து பிரித்து உங்களையே பார்ப்பது. அடுத்த கட்டத்தில் அவர் சொல்லுவார். இந்த ப்ராக்டிஸ் முடிச்சோன்னு அடுத்தது நீங்கிறது இன்னொருத்தர். அப்போது உங்களுடைய மனம் தனியாக வெளியே வந்துட்டு உங்களை பார்க்கறது. அப்போ நீங்கிறது இப்போ 1000 பேர் இருக்கும்போது 1000ல் ஒருத்தர் தான் நீங்களும், லட்சத்தில் ஒருத்தர், கோடிக்கணக்கான ஒருத்தர் நீங்களும் உங்களுடைய உயிர். அப்போ இந்த ஆன்மா அல்லது மனம் வந்து வெளியில் வந்துட்டு அதை பார்க்கும். அப்போ அந்த நிலைக்கு போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இயற்கையோடு ஒன்றிணை முடியும். அப்போது நீ வேற அப்படிங்கிறது மனதை உங்களால் பிரித்து பார்க்க முடிகின்ற பொழுது இந்த மனதை வந்து இயற்கையோடு ஒன்றிணைக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க சொல்கிற விழிப்புணர்வுக்கு அடுத்தது அவர் அந்த விஷயத்த சொல்கிறார். அப்போது கர்மாற்றல்ங்கிறது நீங்கள் ஏற்கனவே செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நமக்கு மறுபிறப்பு அப்படிங்கிறோம். பட் இந்த மன ஒரு நிலையை வருகின்ற பொழுது அப்போ அடுத்து ரொம்ப அட்டகாசமாக சொல்லுவார். அந்த நேர்மறையான எண்ணம் இருக்கு இல்லையா, எண்ணம் சொல்லும்போது ஒரு அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, ஒருபொழுதும் தீமை இல்லாத சொல், ஒருபொழுதும் தீமை இல்லாத செயல். இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தர்மமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரிடே வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், அல்லது ஒவ்வொரு டிசிஷன் நம்ம எடுக்கதாக இருக்கும். அப்போது ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும், அல்லது பொருள் வாங்குறதா இருக்கட்டும், வீடு மாறுறதா இருக்கட்டும், அல்லது ஒருத்தட்ட பேசுறது சொல்கிறது, ஒரு நிலைக்கு இன்னொரு நிலை மாறுறது, பொண்ணு பார்க்குறது, இது நிறைய விஷயங்கள் ஈச் அண்ட் எவ்ரிடே டிசிஷன் மேக்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு டிசிஷன் மேக்கிங் எதை பேஸ் பண்ணி எடுக்கணும், அது எப்படி வந்து சிறந்த நல்ல கர்மாவாக மாறும் அப்படிங்கிறதுல புத்தர் ரொம்ப அழகாக என்ன சொல்கிறாருன்னா, அதாவது யாருக்கும் அதை வாய்மை எனப்படுவது, வள்ளுவர் சொல்கிறது, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல்.
நாம் எடுக்கிற டிசிஷன் இது ரைட்டாக தப்பாங்கிறதுக்கு நம்ம டிசிஷனால் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் எந்த தீங்கும் வரக்கூடாது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு அந்த டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க அந்த டிசிஷன் 100% ரைட். அது வந்து குட் கர்மா. அப்போ குட் கர்மாங்கிறதுக்கு பேசிக் இலக்கணம் என்ன சொல்லப்படுகிறதுனா, நீங்கள் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலால் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் யாருக்கும் தீங்கு வரக்கூடாது. அப்படி யாருக்குமே எந்த சூழ்நிலையுமே தீங்கு வராத ஒரு செயல் எதுவோ அதை செய்தால் அது சிறந்த செயல். அதுவே நல்ல கர்மாவாக மாறுவதற்கு சிறந்த வாய்ப்பு அப்படிங்கிறத ஓஷோவும் சொல்கிறாங்க, புத்தர் அவர்கள் வெரி கிளியராக சொல்கிறார். அப்போ இந்த நிலையில் மாறுகின்ற பொழுது எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது இதற்கு அடிப்படை காரணமாக சொல்கின்றது என்னன்னாக்க மனம். அந்த மனதில் இருக்கிற நல்ல சரியான நல்ல நேர்மறை, அழகாக அந்த இடத்துல போட நேர்மறையான எண்ணம், நேர்மறையான சொல், நேர்மறையான வார்த்தைகள். அப்போ நேர்மறையான வார்த்தைகள் அப்படிங்கிறதுனா பி பாசிட்டிவ். பி பாசிட்டிவ் எப்பொழுதுமே நாம் நேர்மறையான எண்ணங்களோட பி பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அது தொடர்ச்சியாக மற்றவர்களிடம் தன்னுடைய கருத்தை எடுத்து செல்கின்ற பொழுது புத்தர் வைக்கின்ற முன்மை எளிமையான கதைகள், முழுமையாக அவருடைய போதனைகள் முழுவதுமே மிக மிக எளிமையானது. புத்தரோட ஸ்பீச் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாக்க ஒரு சைல்டுஹுட் எப்போ வந்து ஒரு பிளான் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா, நீங்கள் சொல்கிற விஷயம் ஒரு குழந்தை வந்து அதை ஏற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணிடுச்சு, அதை ஏற்றுக்கிட்டு அது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க 100% நீங்கள் சக்ஸஸ்னு அர்த்தம். அப்போ இது படித்த பயங்கரமான மேதாவி தான் சக்ஸஸ் புரிஞ்சுக்கிப்பாங்கன்னா ஐன்ஸ்டீன் மாதிரி தான். அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக 100-200 வருஷம் கழித்து தான் அது போய் சேரும். அப்போது ரொம்ப எளிமையாக அனைத்து தரப்பு மக்களிடம் ஒரு செய்தி எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னாக்க சிம்பிள் வேங்கிறது, நீங்கள் சொல்கிற விஷயம் ஒரு கருத்தில் குழந்தைகிட்ட சொல்கிறீங்கன்னா அந்த குழந்தை டக்குன்னு எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் சொல்கிறக்கூடிய விஷயங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது குழந்தைகள் தான் முன்னுதாரணம், அதுதான் எலி. அதை வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அதுகிட்ட சொல்லிவிட்டு அது எப்படி டேக் ஆஃப் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக போயிடும். அதுதான் புத்தர் வந்து இதை சொல்லவே இல்லை, ஆனால் செஞ்சு காட்டுறாரு. அவர் வந்து அதுக்கு மிகப்பெரிய டூல். ஜென் கதைகள் எல்லாமே வர்றதுன்னா எனக்கு தெரிஞ்சு சர்ச்சஸில் நிறைய சர்ச்சுக்கு போயிருக்கேன், பள்ளிவாசலுக்கு போயிருக்கேன், மத கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கேன், ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சுக்கெலாம் போயிருக்கேன். எல்லாருமே பேசும்பொழுது கூட பெரும்பாலும் ஜென்னோட கதைகளை பயன்படுத்துவாங்க. இதை சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு மாஸ் க்ரௌடை வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது அந்த கதைகள் சொல்லப்படும். அப்போது கதைகளின் மூலமாக மிக கடுமையான வலிமையான கர்மா போன்ற ஆன்மீக கருத்துக்களை எளிமையாக எடுத்துக்கிட்டு போக முடியும்னா அது கதைகள் மூலமாக போக முடியும். அப்போது எல்லாருமே மனிதர்கள் எல்லாமே குழந்தைகளாக மாறுவார்கள், குழந்தையாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். எவ்வளோதான் வயதானாலும் கூட ஒரு பஸ் இருக்குன்னா ஜன்னலோரத்தில் போய் தான் உட்காருவாங்க. ஜன்னலத்தில் அந்த காற்று அடிக்கிறது, அந்த வேடிக்கை பார்த்தல், அந்த குழந்தையினுடைய தன்மை எல்லா மனிதர்களுக்குள்ளும் கொஞ்சம் விளையாடி கொண்டே இருக்கும். அப்போ அந்த குழந்தையோடு தன்மையோடு இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்படுவார்கள். அப்போது அவர்களுக்கு அந்த கதை மூலமாக ஒரு செய்தியை சொல்லுகின்ற பொழுது மிக எளிதாக கடத்தப்படும் அப்படிங்கிறார். அப்போது கதைகள் மூலமாக சொல்லப்பட வேண்டும். அதைவிட முக்கியமாக சொல்பவர்கள் அதை செய்து பார்த்து அதில் தெளிவு பெற வேண்டும். அதைவிட முக்கியமானது அவர்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப சொல்கிறாரு. இதில் வந்து நேர்மறையான எண்ணங்கள் இந்த அடுத்த பேஸ்லாம் வந்து மெடிடேஷன்ஸ் ஆகும்போது எப்படி மெடிடேஷன், எந்த நோய்க்கு தகுந்த மாதிரியான மெடிடேஷன்ஸ், அதை எப்படி சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய சொல்லப்படுகிறது. இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்த்து தான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 18 இறைக்கட்டைகள். இப்போ ஒவ்வொன்றும் தேடி தேடி படித்து இது சிம்பிளாக இது டஃப்பாக அப்படிங்கிற ப்ராக்டிஸ் பண்ணுறதை விடவும் மிக எளிமையாக 18 இறை சட்டங்கள் அப்படின்னு வகுத்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுமானது அப்படிங்கிற விஷயத்த நாம் வந்து முன்வைக்கிறோம். டாக்டர் இளங்கோ அவர்கள் முன்வைக்கிறாங்க. அப்போ இதை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அப்போ நேர்மறையான எண்ணங்கள் அப்படின்னா அதில் சில ஒரு கதைகள் எனக்கு ஞாபகம் வரும். நேர்மறையான எண்ணங்கிறது ஒரு கதை, மனோகரி அப்படிங்கிற டைட்டிலில் அந்த கதை வரும். அந்த கதை எப்படின்னாக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது வந்து அதனுடைய அடித்தளம் அடிநாதம் அப்படிங்கிறது பி பாசிட்டிவ் வேர்ட்ஸ், யூஸ் பி பாசிட்டிவ் வேர்ட்ஸ். எப்பொழுதுமே நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. 100% பி ஏ சக்ஸஸ். 100% நீங்கள் வந்து இடையில வந்து ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறீங்க, தோல்வி வரலாம். ஆனால் எண்டு வந்து கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் அது தொடர்பான பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் நேர்மறையாக இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறும். எதிர்மறையாக இருந்தால் என்ன மாதிரியான ரிசல்ட் வருங்கிறதுக்கு தான் அந்த ஸ்டோரி சொல்லப்படுது. அந்த ஸ்டோரியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனோகரி அந்த கதையோட டைட்டில்
ஸ்டார்டிங் கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னாக்க, ஒரு நாள் வந்து மிக கடுமையான மழை. கடுமையான மழை அப்படின்னு சொன்னாக்க, இடியும் மழையும் கலந்து இறங்கும் மிக கடுமையான மழை. அப்போது அந்த மழையில் வந்து இரவு பகல் தெரியாது. ராத்திரி பகல்னா 24 மணி நேரம் மழையே பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது முழுவதும் இருட்டாகவே இருக்கும். இருட்டாகவே இருக்கும்போது அந்த காலத்தில் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறமேட்டு சூரியன் வந்தால் தான் பகல், சூரியன் இல்லைன்னா இரவு, இப்படி தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுவோம். அப்போ தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்பொழுது இது இரவா பகலா, இரவில்லாத பகலா, இல்லை பகலே இல்லாத இரவா அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். மழை கடுமையான மழை தொடர்ச்சியாக பெஞ்சிக்கிட்டே இருக்கும். யாரும் வீட்டிலேருந்து வெளியிலே போக முடியாது. அவ்வளோ கடுமையான மழை விடாது பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த சூழல்ல மனோகரி என்ற ஒரு பெண், மனோகரி என்ற பெண் சூடாக தண்ணியில் வந்து காஃபி ஆற்றிக்கிட்டு இருப்பாங்க, டீ ஆற்றிக்கிட்டு இருப்பாங்க, மூலிகை டீ ஆற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆற்றிக்கிட்டு இருக்கும்போது இளம் சூடோடு ஆற்றிக்கிட்டு இருக்கிறா. அங்கேருந்து ஒரு சத்தம் மட்டும் வந்துகிட்டே இருக்கும், அம்மா அம்மா அப்படிங்கிற ஒரு சத்தம். உடனே அந்த டீ எடுத்துக்கிட்டு கிடுக்குன்னு ஓடுவா. அந்த கஷாயத்தை எடுத்துக்கிட்டு ஓடுவா. ஓடும்பொழுது அம்மா அப்படிங்கும்பொழுது உடனே தூக்கி அந்த இளைஞனுக்கு வந்து அந்த டீ கொடுக்க முயற்சி பண்ணுவான். முயற்சி பண்ணும்போது கண்ணை திறந்து பார்த்துட்டு அந்த 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 கதையில் முதல் வார்த்தை பயன்படுத்துகிற வார்த்தை வேண்டாம் போ அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கும். வேண்டாம் போ அப்படிம்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவனுக்கு சுயநினைவுக்கு கடுமையான ஜுரம் இருக்கும். வேண்டாம் போ அப்படின்னு. இருந்தாலும் வந்து அந்த டீயை கொடுத்துட்டு டாக்டர் கொடுத்த மருத்துவர் கொடுத்த அந்த மெடிசனை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் படுக்க வச்சுட்டு திரும்ப சாப்பாடு செய்வாள். அப்போது இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது அப்போது அதை ஃப்ளாஷ்பேக் வரும். அதுனா யார் இந்த மனோகரி, அந்த அந்த கட்டிலில் படுத்து கிடப்பானே அவன் யார், வேலாயுதம் அவனுடைய பேர். இவங்க 2 பேரும் யார் அப்படிங்கும்பொழுது மனோகரி, வேலாயுதம் அப்படிங்கிறவர் அந்த அந்த நாட்டில் ஒரு அரசன் இருப்பான். அந்த அரசன் வந்து ஒரு சிற்றரசனை வந்து அந்த ஆட்சியை கைப்பற்றுவான். அந்த ஆட்சியை கைப்பற்ற அது மிகப்பெரிய மலைப்பிரதேசம். அது ரொம்ப பல மைல் கடந்து போகக்கூடிய மலைப்பிரதேசம். அந்த மலைப்பிரதேசத்தை தாண்டி போகும்போது ஏறத்தாழ 2300 குடும்பங்கள் அந்த இடத்துல இருக்குது. அது ஒரு சின்ன ஊர் மாதிரி. 2300 குடும்பங்கள் இருந்து ஒரு பெரிய ஊர். அதை வந்து ஒரு குறுநில மன்னன் ஆட்சி பண்ணிட்டு இருப்பான். ஒரு பெரிய அரசன் ஈஸியாக அதை கேப்சர் பண்ணுவான். அப்போ பல மைல் கடந்து இருக்கக்கூடிய அந்த மலை கிராமத்தில் வரி வசூல் பண்ணுறதுக்காக இந்த வேலாயுதம் அப்படிங்கிறவர் போவார். அது 25 வயது உள்ள ஒரு இளைஞன். வரி வசூல் பண்ணுறதுக்காக வண்டியெல்லாம் கட்டிக்கிட்டு அங்கே போயிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் வரி வசூல், ராஜா சொன்னதுனால வரி வசூல் பண்ணுறக்கூடிய இடத்துல இருப்பார். வரி வசூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது மனோகரி ஒரு நாள் அந்த தண்டோரா போட்டு எல்லாமே ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இந்த மாதிரி ராஜா புதுசாக கைப்பற்றிருக்கிற ராஜாவுக்கு நம்ம வந்து வரி வசூல் பண்ணணும், வீட்டுக்கு இதெல்லாம் கொடுக்கணும், ஒரு வரியை வசூல் பண்ணுவாங்க, போடுறதுக்காக போட்டிருப்பாங்க. யார்கிட்ட என்னென்ன முடியுதோ அதை வசூல் பண்ணுற இடத்துல அவர் இருப்பார். அப்போது வரி வசூல் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது முதல் நாள் வந்து தண்டோரா போட்டுட்டு அதெல்லாம் முடிஞ்சு போகும்பொழுது மனோகரியோட மனோகரி அம்மாங்கிறது அந்த ஊரில் பூ கட்டி விற்கிற ரொம்ப ரொம்ப இருக்கிறதே ஏழ்மையான குடும்பம். அவங்க இந்த அம்மா மனோகரிங்கிற ஒரு பெண், திருமணமாகாத ஒரு பெண், 22 வயது உள்ள ஒரு பெண் வச்சுக்கோங்க. அந்த பெண் இருப்பா. வேலாயுதம் தண்டரை போட்டு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவ சொல்கிறா. அப்போ அவங்க 2 பேரும் சந்திக்கும் போது மனோகரி கேட்பா, உங்கள் பேர் செம்பாண்டியா அப்படின்னு கேட்பா. இல்லை, என் பேர் செம்பாண்டி கிடையாது, என் பேர் வந்து வேலாயுதம் அப்படிமா. அப்படியே வேலாயுதம்னு ஸ்டன் ஆகிடுவா. அவங்க மனோகருடைய அம்மா வந்து கடகடன்னு கண்ணில் தண்ணி வரும், தொடச்சி விடுவாங்க. இவன் கேட்பா, உங்கள் பேர் செம்பாண்டின்னு தான் நினைக்கிறேன். இல்லை, என் பேர் செம்பாண்டி இல்லை, எத்தனை தடவை சொல்கிறது, என் பேர் வேலாயுதம் அப்படிதான். ஏன் இப்படி கேட்குறீங்க கேட்பா. அப்போ சொல்லுவா, அதாவது மனோகரி சொல்லுவா, எனக்கு என்னுடைய தாய் மாமா இருந்தார், எங்கள் அம்மாவோட தம்பி, அவர் பார்க்குறதுக்கு அசல் உங்களை மாதிரியே இருப்பார், அதே மாதிரி பேசுறது, உடை, நடை, பாவனை, முகம் அத்தனையும் உங்களை மாதிரி டிட்டோ உங்களை மாதிரி இருக்கும். அவங்களையும் உங்களும் ஒன்றா வச்சு பார்த்துட்டாக யாருமே வேறுபடுத்தியே பார்க்க முடியாது, 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பீங்க. அதனால் நினச்சேன். ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக அவரோட தாய் மாமா இறந்துருவார். அவர் செம்பாண்டிங்கிறவங்க இறந்து போயிடுவார். இறந்து போயிட்டதுனால ஒருவேளை அவர் தான் வந்துட்டீங்களோ அப்படிங்கிறதுனால நான் பேசினேன் அப்படின்னு, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிடுவார். போனோடனே அன்றைக்கு ஈவினிங் இருக்கும். ஈவினிங் இருக்கும்போது அவருக்கு அரசவையில் கொடுக்கப்பட்ட தனியாக ஒரு இடம் இருக்கும். அந்த ஒரு வீட்டில் தங்கிருப்பான். தங்கினோடனே போய் அப்போ சமைக்கிறதுக்கு ஆளுனால அவரே சமைச்சிக்கணும். அப்போது ஈவினிங் போகும்பொழுது மனோகரி வீட்டுக்கு அவனோட வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சமைச்சிருக்கீங்களா, சாப்பிட்றீங்களான்னு வாலியன்ட்டே கேட்பா. அப்போ அடுத்து சொல்லுவான்,
நீ முதல்ல வெளியில் கிளம்பு, போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. இல்லை இல்லை, நீங்கள் சமைக்கலைன்னா நான் சமைச்சிட்டு வர்றேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் போ அப்படின்னுவார். அதுக்கப்புறம் போயிடுவா. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருவா. சாப்பாடு எடுத்து வந்தோடனே, எதுக்கு நீ எடுத்துகிட்டு வந்த அப்படிங்கப்பா. இல்லை, நீ பார்த்தேன் உங்கள்கிட்ட எதுவுமே நிறைய எடுத்துகிட்டு வந்துடுங்க, உங்களுக்கு சமைக்க தெரியல போல இருக்கு அப்படின்னு. அதை நான் எப்படியும் சமைச்சிக்குவேன் நான். சரி பரவாயில்ல, நீங்கள் சமைச்சிங்கன்னா நீங்கள் சமைச்சதை சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா நான் கொண்டு வந்ததை சாப்பிடுங்கன்னு சொல்லி வச்சுட்டு போயிடுவேன். இவன் கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல அப்போ தான் சமைக்கிறாங்க. முதல்ல சமைக்கிறது எதை எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது இல்லையா. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்து சரியாக வராது. அப்புறம் கடைசியில் எட்டி பார்ப்பா, அந்த பொண்ணு போயிடும். அப்புறமேட்டு எந்திரிச்சு அந்த பொண்ணு கொண்டு வந்து எடுத்து சாப்பிட்டு உரமாக எடுத்து வச்சிருவான். அடுத்த நாள் காலையில் வரும். காலையில் வரும்பொழுது பூ எடுத்துகிட்டு வருவாங்க. பூ வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் ஒன்று வேணா, நான் வேலை கிளம்புறேன், நீ வராத அப்படின்னா. அப்புறம் சேர்ப்பா, அந்த நான் கொண்டு வந்துற பாத்திரம் இருக்கேன், பாத்திரம் மட்டும் இருக்குது, அதை மட்டும் எடுத்துகிட்டு போ, அதை மட்டும் எடுத்துகிட்டு போ அப்படிமா. சரின்ட்டு அதை கழுவிட்டு அப்புறம் எடுத்து போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பாடு காலையில் எடுத்துகிட்டு வருவாள். எடுத்து வந்து வச்சுட்டு இதை வச்சுனா, அப்புறம் இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னு, ஏற்கனவே அந்த பாத்திரம் காலியாக இல்லாமல் இருந்தால் எடுத்துகிட்டு வர வேண்டான்னு பார்த்தேன், ஏற்கனவே அது காலி ஆகிடுச்சு, அதனால் இதை எடுத்துகிட்டு வரேன்னு. சரி சரி வச்சுட்டு போயிட்டு என்ன சாப்பாடு இருக்காது, சரி சாப்பிடுவான். ஆனால் ஒரு நாளும் கேட்கவே மாட்டான், எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்க மாட்டான். போயிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு மத்தியானம் ஃபுல்லாக வருவாங்க. மத்தியானம் சாப்பிட்ருக்க மாட்டான். ஈவினிங் நேரத்துலேயே வந்துடுவான். நேரத்தில் வந்தோடனே அந்த வீட்டை பூட்டிட்டு போயிடுவான். அந்த வாசப்படியிலேயே உட்காந்துருப்பா. உட்காந்து, நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன்னு. மத்தியானம் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன், நீங்கள் வரவே இல்லை அப்படின்னு. எனக்கு வேலை இருக்குது, வேலை தான் முக்கியம் அப்படின்னு. இருந்தாலும் இது சாப்பாடு எடுத்துகிட்டு வரதையும் சாப்பிடுங்கன்னு. சரி சரி, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு. இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடணும். இல்லை இல்லை, நான் சாப்பிட மாட்டேன், நானே செய்ய போகிறேன் அப்படின்னு. சரி நீங்கள் செய்யலைன்னா அப்போ இது சாப்பிட்டுங்கண்ணே. சரி சரி வச்சுட்டு போன உடனே அவன் செய்ய மாட்டான். அப்படி திரும்ப இதை தான் சாப்பிடுவான். தொடர்ச்சி அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். அடிக்கடி வருவா, பூ வேணுமான்னு கேட்பா. வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு கல் இருக்கும், அந்த கல்லில் பூ வச்சுட்டு போயிடுவா. சாயந்தரம் வருவா, இதே மாதிரி தொடர்ச்சியாக இருக்கும். அப்புறம் மத்தியானத்துக்கு சேர்த்து சாப்பாடு கொடுத்துருவா. இல்லைன்னா எந்த இடத்துக்கு போகிறீங்களோ எடுத்துகிட்டு போங்க அப்படிமா. ஒரு நாளும் கதையில் ஃபுல்லாக வரும், ஒரு நாளும் ஒரு முறை கூட அவளிடம் எனக்கு சாப்பாடு வேண்டும் என்று அவன் கேட்டதே கிடையாது. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் அவர் தவறாமல் சாப்பாடு கொடுத்து கொண்டே இருப்பாள். அப்போ சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் ஒரு வாரம் 2 வாரம் கிட்டத்தட்ட கடந்துடும். இந்த 2 வாரம் கடந்த பிறகு மிக கடுமையான மழை, பயங்கரமான மழை. ஒரு நாள் 2 நாள் போனோம். 2 நாளில் வந்து மழையில் நனைஞ்சிட்டு வெளியில் வரும்பொழுது முடியவே முடியாது. ரொம்ப காய்ச்சல் பயங்கரமாக இருக்கும். வேலாயுதங்கிற வசூல் பண்ணிட்டு வரும்பொழுது பயங்கரமாக நனைஞ்சிட்டு காய்ச்சல் ஆகிடும், படுத்துருவான். இவள் காலையில் வழக்கமாக வரும்பொழுது பார்த்தாக்க பயங்கரமான கடுமையான ஜுரம், பெதற்றிக்கிட்டு இருப்பான், அதட்டி கொண்டிருத்தல், அம்மா அம்மான்னு சொல்லிகிட்டே இருப்பான். தொட்டு பார்த்தா அவ்வளோ கனமாக பயங்கரமான ஜுரம். உடனே அங்கே இருக்கிற வைத்தியரை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாள். ட்ரீட்மெண்ட் அவள் கொடுத்த கஷாயம் மூலி எல்லாமே கொடுத்து அதை ஆற்றி கொடுத்துக்கிட்டு இருப்பாள். அவனுக்கு தெரியாது சாப்பிட்றதோ எதுவோ, அவனை பற்றி எந்த இதுவுமே தெரியாது. அன்கான்சியஸ் ஸ்டேஜில் கிட்டத்தட்ட ஃபீவரில் இருப்பான். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாள். ஒரு 4 நாள் கிட்டத்தட்டாகவும் கடுமையான மழை இருக்கும். 4 நாள் கிட்டத்தட்ட ஓரளவு அவன் எழுந்திருவான். பட் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு அவன் சொல்கிறான், அதில் நீ ஏன் அங்கே இருக்க, நீ முதல்ல வெளில போ அப்படிமா. உங்களுக்கு உடம்பு சரியாயிட்டேன்னா நான் வெளில போய்ட்றேன் அப்படின்பா. சரின்ட்டு போனோடனே அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த மழையெல்லாம் நின்றுடும். அதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பாட்டை இவன் வழக்கமான வேலைக்கு போயிடுவான். ஒரு வாரம் 1 மாதம் கிட்டத்தட்ட அந்த ஒட்டுமொத்த கிராமத்தில் இருக்க எல்லா குடும்பத்திலும் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட போய் வரி வசூல் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிடுவான். கிளம்பிட்டு போகும்போது சொல்ல மாட்டான், பூட்டிட்டு கிளம்பிடுவான். கிளம்பிட்டு அப்புறம் ஓடி வந்து பாப்பா, இருக்க மாட்டாங்க. 2 நாள் தொடர்ச்சி வரும்போது அப்போ கேட்பான் அந்த ஊர் தலைவர்கிட்ட, எங்கே இவர் காணும் அப்படின்னு. அப்போது எல்லாம் சொல்லுவாங்க, அவருக்கு வரி வசூல் முடிஞ்சிருச்சு, அவர் முடிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு. எங்கே போயிட்டார் அப்படின்னா தெரியாது. அவர் அரசவையில் வேலை பார்க்குறாரு, அரசன் சொன்னதை கேட்குறாரு. கேட்டுட்டு இப்போ திரும்பவும் வேறு நாட்டுக்கு போயிருக்கலாம், அங்கே வருவார், எப்போ வருவார் தெரியும், இன்னும் அடுத்த தடவை வரி வசூல் பண்ணும்போது தான் வருவாங்க அப்படின்னு. சரின்ட்டு போயிடுவா. அங்கே போகும்பொழுது அரசன்ட்டு அதெல்லாம் ஒப்படைச்சிட்டு திரும்ப அவங்க அம்மா மட்டும் இருப்பா. அவங்க அப்பா இருக்க மாட்டாங்க. அந்த அம்மாட்ட சொல்லுவான், இந்த மாதிரி அங்கே ஊருக்கு நான் இன்னும் போக மாட்டேன், ரொம்ப பயங்கரமாக இருக்குது, மழையில் வந்து ரொம்ப கடுமையான ஜுரம், எனக்கே என்ன தெரியல அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவங்க அம்மா கேட்பா, அவ்வளோ ஜுரமாக இருக்கும்போது அப்போ நீ எப்படி சாப்பிட்ட அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணு அடிக்கடி வரும், டெய்லி அந்த பொண்ணு தான் சாப்பாடு கொடுக்கும், அதை சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் நீ ஒரு நாள் சமைக்கலையா, சமைக்க தெரியாது, எப்படி உனக்கு அரசவையிலேருந்து ஆள் கொடுப்பாங்களேன்னு. ஆள் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அதை மறந்துட்டாங்க. பட் அந்த பொண்ணு தான் இத்தனை நாளாக வேலை பார்த்து அந்த சமைச்சு சாப்பாடு எல்லாமே டெய்லி அவங்க தான் கொடுத்தாங்க அப்படிங்கும்போது அப்போ சொல்லுவா, உனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கணும் இல்லையா,
அவன் சொல்லுவான் இந்த மாதிரி யாருன்னா அந்த பொண்ணு பேர் சொல்லுவான் மனோகரின்னு. அப்போ அவங்க அம்மா சொல்லுவான் நான் பொண்ணு பார்த்துட்டேன்னு. சரி சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி தயாராக இருக்குமே. அப்போ சொல்லுவான் அந்த அம்மா, என்னுடைய வீட்டுக்கு மருமகளாக வர தகுதியுடையவள் அப்படின்னாக்க அந்த பொண்ணு மனோகரி அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. அதனால அப்போ சொல்லுவான் மனோகரின்னு இங்கேயும் ஒரு ஆள் இருக்குது, இன்னொரு பேட்ச் இருக்குது போல இருக்குன்னு. அந்த மனோகரி எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, அந்த மனோகரிங்கிறது நீ எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தியோ அங்கே வேலை பார்த்து உனக்கு சோறு கொடுத்துக்கிட்டே இருந்தேல டெய்லி, அந்த பொண்ணு தான் என்னுடைய மருமகள். ஒரு தாய் இல்லாத இடத்தை நிரப்பக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறாரோ அவளே மிக சரியான மணப்பெண்ணாக, ஒரு வாலிபனுக்கு மணப்பெண்ணாகவும் அந்த குடும்பத்தினுடைய மருமகளாகவும் இருப்பதற்கு தகுதியுடையவள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த பொண்ணு போய் கூட்டிட்டு வா அப்படிம்பாங்க. அவன் சொல்ல வேண்டாம், நான் வேணான்னு சொல்லிட்டேன், அது தப்பு, இது வந்து ராஜ வேலை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் வாங்குறது தப்பு, அதனால அது வேண்டாம் அப்படின்ட்டு. ராஜ வேலைன்னு ஒருவேளை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால நமக்கு ராஜ வேலை வராது. ஃப்ளைட் கிளம்பிடுச்சு, ரைட்டு கிளம்பிடுச்சா? கிளம்புது. நன்றி, சாரி. அப்போ அவங்க சொல்லுவாங்க ஒருவேளை அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுனால உனக்கு ராஜ வேலை போகும் அப்படின்னாலும் அதை பற்றி கவலை வேணாம், நம்ம வேற வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் திரும்ப சொல்லுவாங்க இதுக்காக வந்து ராஜ வேலை எல்லாம் போகாது, இது இருக்கும், இது தனிப்பட்ட முறையில் தவறாக நடந்தாதான் தப்பு, அந்த பொண்ணை நம்ம முறைப்படி திருமணம் செய்து கொள்வோம். திருமணம் போய் கூட்டிட்டோம், போய் அவங்க அம்மாவையும் சேர்த்து இங்கே கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாப்பா, முறைப்படி நம்ம கல்யாணம் பண்ணலாம், மன்னருக்கும் அறிவிச்சுட்டு சொல்லிட்டே நம்ம திருமணம் பண்ணலாம் இந்த வீட்டுக்கு. அப்போ சொல்லுவாங்க அந்த அம்மா, அடுத்த முறை நீங்கள் போயிட்டு திரும்பி வர்றேன்னா அந்த பொண்ணோடு தான் வர வேண்டும், அந்த பொண்ணு அழைச்சிட்டு வரும்பொழுது அழைச்சிட்டு வந்த அடுத்த நாள் ஓரிரு நாட்களில் நல்ல நாள் பார்த்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு வாரம் இருப்பான், திரும்ப வருவான், திரும்ப வந்து தேடுவான், அந்த இடத்துக்கிட்ட வருவான், வந்துட்டு அதே வீட்டில் இருந்துட்டு அங்கே அப்போ தேட ஆரம்பிப்பான். சுற்றிட்டு போய் ஒரு இடத்துல வீட்டில் கேட்டிருக்கும்போது அந்த பொண்ணு வரமாட்டான். அப்போ எல்லாத்துட்டையும் கேட்பான், இங்கே மாதிரி ஒரு பொண்ணு மனோகரின்னு ஒரு பொண்ணு இருந்தது, அது எங்கே? அப்போ தான் முதல்ல கேட்பான், அந்த பொண்ணு எங்கே இருந்தது, அது எங்கே, அவங்க அம்மான்னு பார்த்தங்க, அவங்க யார், அவங்க சொந்தக்காரவங்களாம் யாருன்னு எல்லாத்துக்கிட்டையும் விசாரிப்பான். அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க யாருன்னு தெரியாது, நீங்கள் வர்றதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவங்களே இங்கே வந்தாங்க, இங்கே வந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கிற வேலையை பார்ப்பாங்க, எல்லாருக்கும் இந்த இளம் பெண்கள் யாராவது இருக்குன்னா அவங்களுக்கு பூ கட்டி கொடுப்பாங்க, அது இல்லாமல் அந்த ஒவ்வொரு வீட்டில் என்னென்னலாம் வேலை இருக்கோ அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க, அந்த வீட்டில் என்ன தராங்களோ அதை சாப்பிட்டுக்குவாங்க, அரிசி இந்த மாதிரி தானியங்கள் ஏதாவது இருக்குது, கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி இருக்குன்னா எது கொடுக்குறோமோ அதை வாங்கிப்பாங்க. அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் அதை தான் செய்வாங்க. சில நேரங்கள் ஆடு மாடுகளுக்கு வந்து தழகை வெட்டி போடுவாங்க, இந்த வேலையெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னென்ன வேலை முடியுமோ செய்வாங்க. சாயந்தரம் ஆனால் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த ஊர் கடைசியில் ஒரு இடம் சின்ன குடிசையாக இருக்கும், அந்த குடிசையில் தான் இருப்பாங்க. அங்கே போய் பாருங்கன்னா அந்த குடிசையில் பார்த்தா அந்த குடிசை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அந்த அந்த கீத்துலாம் பறந்து சுவரெல்லாம் உடஞ்சி பாழடைஞ்ச ஒரு வீடு மாதிரி அந்த வீடு இருக்கும். அப்போ இந்த வீடு இல்லையே என்னன்னே அப்போ சொல்லுவாங்க, அந்த கடுமையான மழை பெஞ்சப்போ அந்த வீடு இடிஞ்சிருச்சு, அப்போ யார் வீட்லேயும் இருந்துட்டு இருந்தாங்க, இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சுற்றி அந்த 2000 குடும்பங்கள்கிட்ட சுற்றி சுற்றி தேடுவான். திரும்ப எங்கேயுமே இருக்க மாட்டாங்க அந்த அம்மா, அந்த பொண்ணு இருக்க மாட்டாங்க. திரும்ப தண்டோரா போட சொல்லுவான், அது மாதிரி தண்டோரா போட்டு மனோகரி எங்க அப்படிங்கிறவருக்கு இது மாதிரி வல்லாயுதம் அப்படிங்கிற அரசு உத்தரவு மாதிரி போடுங்க அப்படின்னு ஃபுல்லாக சுற்றி தண்டோரா போட்டாலும் வரமாட்டாங்க. அப்புறம் முழுமையாக தேடுவதை மட்டுமே ஆதாரமாக வச்சுட்டு முழுமை டெய்லி இதே வேலையை காலையில் எழுந்துச்சி குதிரை எடுத்துகிட்டு ஃபுல்லாக போயிட்டு ஒவ்வொரு இடத்துமா திட்டு அந்த 2000 குடும்பங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தட்டையாக போய் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க தொடர்ச்சியாக தேடிக்கிட்டே இருப்பான், கண்டே பிடிக்க முடியாது, தேடிக்கிட்டே இருப்பான், தேடிக்கொண்டே இருந்துகிட்டே இருப்பான், தேடுவதே தன்னுடைய வேலையாக வச்சுருப்பான். அப்போ கடைசியில் எண்டில் அந்த போர்ஷன் முடியும். அதாவது ஒவ்வொரு முறையும் தானே வந்து சாப்பிட்டாயா என்ற அவனுடைய உடல்நிலையும் நடத்தையும் அவனுடைய உணவை பற்றியும் அக்கறை கொண்டு தாயுள்ளத்தோடு கேட்ட மனோகரியை ஒரு முறை கூட அவன் வாயென்றோ வேண்டுமென்றோ சொல்லவே இல்லை. முதலில் அவன் பேசிய வார்த்தை வேண்டாம் என்றும் போ என்றும் ஆரம்பித்தது. கடைசி வரை அதை அப்படியே செய்து கொண்டிருந்தான். ஆனால் கடைசியில் அந்த மனோகரி அவனுக்கு கிடைக்காமலே போய்விட்டாள் அப்படிங்கிறதோட முடியும் இந்த கதை. இது எதுக்கு சொல்லணும்னா, பி பாசிட்டிவ் ஒரு வார்த்தை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்துகின்ற பிரயோகம். எப்போ நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் வார்த்தைகளில் பயன்படுத்துகிறீர்களோ அது பாசிட்டிவாக அமையும். ஒருவேளை அந்த கதையில் வந்து ரிவ்யூ கொடுக்கும்போது சொல்லுவாங்க, ஒருவேளை அவன் சொல்லும்பொழுது அந்த பொண்ணுக்கிட்ட நீ வா, எப்பயாவது ஒரு முறை வாங்க சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டதுக்கு நான் பணத்தை திருப்பி கொடுக்குறேன்,
நீ கொடுத்த உணவு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, இதுக்கப்புறம் வேண்டாம், அதுதான் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற வேண்டாம் என்ற வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையில் எந்த காலத்திலும் யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அவரோட ரிவ்யூ. ஏன் அப்படின்னா, இப்போ சாப்பாடு சாப்பிடும்போது கூட நிறைய பேர், ஏன்னா எங்கள் அப்பா அடிக்கடி இதை சொல்லியிருக்காங்க, சாப்பிடும்னா வேண்டாம் அப்படின்னா வேண்டாம்னு சொல்லாத, போதும், வார்த்தைங்கிறது போதும். ஏன்னா வேண்டாம்னா இதுக்கப்புறம் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறது பொருள், போதும் என்றால் இப்போதைக்கு வேண்டாம் என்பது பொருள். அப்போ அந்த வார்த்தை பிரயோகம் இருக்கு இல்லையா, அப்போ போதும், சாப்பாடுனா போதும் அப்படிங்கிறது சொல்லணும். அப்போ ஏதாவது ஒன்று நிறையா கொடுக்குறாங்கன்னா போதும், இப்போதைக்கு போதும், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படிதான் பயன்படுத்தும். இதில் வந்து மிகச்சிறப்பாக காமராஜர் கையாண்டிருப்பார். ஆகட்டும் பார்க்கலாம் அப்படிதான், எஸ் முடியும் முடியாது அப்படிங்கிற எஸ்ஆர் நூலில் அவர் வரவே மாட்டார். ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னா எது இருக்குதோ அந்த சூழலுக்கு ஏற்ப நம்ம முடிவு எடுத்துக்கலாம். அப்படி இயல்பா அவருடைய வார்த்தை அப்படி தான் வரும், ஆகட்டும் பார்க்கலாம். அதனால தான் கண்ணதாசன் இந்த வார்த்தை ஆகட்டும் பார்க்கலாம் ஆட்டத்தின் முடிவிலே 60-20 வெல்லும் உலகிலே அப்படிங்கிற வார்த்தையில அந்த வார்த்தையை பயன்படுத்துவார், ஆகட்டும் பார்க்கலாம். அப்போ ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிற இதை அடிநாதமாக வச்சுதான் நேர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறதை டீகோட் பண்ணி அடிப்படையாக ஓஷோ அவர்களும் புத்தர் அவர்களும் சொல்லக்கூடிய வார்த்தைங்கிறது பாசிட்டிவானவன், பி பாசிட்டிவ். அப்போது ஆன்மீக நிலை, தன்னை உணர்தல், மனம், இதை பற்றிலாம் ஒருத்தர் சிந்திக்கின்ற பொழுது, தியான நிலை சிந்திக்கின்ற பொழுதும் எதை நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கணும்னா, வார்த்தைகளை கையாள்றது இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைங்கிறது ரொம்ப தேர்ந்தெடுத்த மிகச்சிறந்த சிந்தனை உள்ள வார்த்தைகளாக பயன்படுத்துகின்ற பொழுது அந்த வார்த்தைங்கிறது ரொம்ப எளிமையாக வந்து விடாது. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக ஒரு வார்த்தை வராது. அந்த வார்த்தைங்கிறது வார்த்தைகள் எப்பொழுதும் இதயத்திலிருந்து வருவதாக இருக்க வேண்டும், இதயத்திலிருந்து தான் வரும். அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லியா பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, இந்த மாதிரியான வார்த்தைகள்ங்கிறது உதட்டிலிருந்து கான்சியஸாக வரும். பெரும்பாலுமே மனிதர்கள் வார்த்தைகளை உதட்டிலிருந்து பயன்படுத்துவதாகவே கருதுகிறார்கள், உதட்டை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். எப்பொழுது உள்ளத்தை பயன்படுத்தி வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்களோ அப்பொழுது அது இறைவனுடைய வார்த்தையாக ஒலிக்கிறது. அப்போ இதயத்திலிருந்து வருகின்ற வார்த்தைங்கிறது அந்த இடம் அப்படிங்கிறது இல்லையா, இதயத்திலிருந்து வருகின்ற வார்த்தைங்கிறது அடுத்தவர்களுக்கு ஒருபொழுதும் தீங்கிழைக்காத வார்த்தையாகத்தான் இருக்கும், இதயத்திலிருந்து வருகின்ற வார்த்தை. அப்போதான் ஒரு ஓஷோ அந்த இதில் கிளியராக சொல்லும் பொழுதும் வள்ளுவ பெருந்தகை சொல்கின்ற வார்த்தை, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல். எந்த சூழலிலும் ஒருவருக்கு நம்மால் தீமை ஏற்படக்கூடாது என்கின்ற கான்சியஸ் இருக்கு இல்லையா, இந்த கான்சியஸ் இருக்கு இல்லையா, தர்மத்தினுடைய உயர்ந்த தர்மம், தர்மத்தில் சிறந்தது எதுன்னா தன்னால் அடுத்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது, தீங்கிழைக்க கூடாது என்று நினைத்து மற்ற உயிர்களையும் தன் உயிர் போல் யார் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மிகச்சிறந்தவர்கள். அந்த நிலை இருக்கு இல்லையா, எல்லா உயிரும் தன்னுடைய உயிர், வள்ளலார் சொன்ன மாதிரி எல்லா உயிர்களும் நமக்கு பசிச்சா அடுத்தவங்களுக்கும் பசிக்கும், நம்மளுக்கு அடிச்சா வலிக்கிற மாதிரி நம்ம அடிச்சா அவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும், நம்ம மழையில் நனைஞ்சா எப்படி நமக்கு நம்ம சேஃபாக இருக்குமோ அதே மாதிரி ஒவ்வொரு உயிரும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிது, அதுக்கு நாம் உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வருது இல்லையா, அந்த எண்ணம், அதாவது பிற உயிரும் தன் உயிர் போல் நினைக்கின்ற எண்ணம் என்பதுதான் மிகச்சிறந்த தர்மம். அப்படி நினைச்சிட்டாங்களா தர்மம் ஆட்டோமேட்டிக்காக வரும், யாருக்கு செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. உனக்கு நீ சாப்பிட்றது யார்ட்டா கேட்டால் சாப்பிட்றோம் இல்லை, பசிக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, எது வேணுமோ டக்குன்னு நமக்கு தேவையான நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. அப்போது நமக்கு எப்பொழுது எது வேண்டும் என்பதை உடனடியாக நாமே முடிவெடுத்து செயல்படுத்துகின்றோமோ அதே மாதிரி தான் மற்ற உயிர்களுக்கும் தேவை அப்படிங்கிறது. அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக தர்மம் என்பது அதுக்கு இலக்கணமே தேவையில்லை, வரமுறையும் தேவையில்லை, ஃபார்முலாவும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதை செயல்படுத்த முடியும். அடிப்படையில் அப்போது எது முக்கியம் என்றால் நேர்மறையான எண்ணம். நேர்மறையான எண்ணம் எதிலிருந்து வருகிறது என்றால் நேர்மறையான எண்ணத்திலிருந்து, எண்ணம் மனதிலிருந்து. இப்போ மனதை பயிற்றுவிக்கக்கூடிய மிகப்பெரிய பயிற்சியாக வார்த்தை இருக்கிறது. வார்த்தையை மிகச்சிறந்த அளவில் பயன்படுத்துங்கள். மிகச்சிறந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மிகச்சிறந்த பாதையை வழிகாட்டுதலாக வார்த்தை அமைகிறது. வார்த்தை ஜீசஸும் சொல்லுவார், வார்த்தையே வாழ்க்கையாகிறதுங்கிறது. நீ எந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அடிக்கடி பயன்படுத்துகிறீர்களோ அது போன்றே உங்களுடைய வாழ்க்கையும் அமைகிறது. எதை சொல்லுகிறாயோ, எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய்னா, எதை நினைக்கிறீங்களோ அதை தான் ஒருத்தரால் பேசவே முடியும், நினைக்காத ஒன்றை பேசவே முடியாது. நான் திடீர்னு சொல்லிட்டேன்னா திடீர்னு எப்பவுமே யாருமே எதுவுமே சொல்லவே முடியாது. அப்போது திடீர்னு ஒருவேளை உங்களுக்கு வார்த்தை வந்ததுன்னா அந்த வார்த்தை ஏற்கனவே அவருடைய மனதில் இருக்கிறது என்று அர்த்தம். மனதில் இல்லாத ஒன்று வார்த்தையில் வரவே வராது, வரவும் முடியாது. ஏற்கனவே நிறைய பேர் நாங்கள் சொல்லும்போது நான் திடீர்னு இது பண்ணிக்க போகிறேன், நான் நிறைய பேசும்பொழுது கூட சில விஷயங்கள் சிலர் பேசுவதை நான் சொல்லி காட்டுவதும் எடுத்து காட்டுவதற்கும் காரணம்னா அவங்க அந்த பிரச்சனையில் இருக்காங்க, ஃபேஸ் பண்ணுறாங்க. பர்டிகுலராக
காலையில் சொல்லக்கூடாதான்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். சூசைட் பாயிண்டில் இருந்திருக்காங்களே அந்த 10 பேர் நான் சொன்னேன் இல்லையா, 10க்கு மேற்பட்டவங்க கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவர்கள் பேசுகின்றது ஃபஸ்ட்டு இதான் சொல்லுவாங்க, நான் இருக்கிறதே செத்து போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக வரும். இதுக்கு பதில் இல்லாமல் இருந்தேன். இந்த வார்த்தையை அவங்க நிறைய பேர்கிட்ட நான் கவனிச்சேன். அது பேசும்போது அப்போ சொல்லும்போது, இல்லை சார் தெரியாமல் வந்துச்சு. நிச்சயமாக அந்த வார்த்தை அவர்களிடம் தெரியாமல் வருவதே இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு பாதிப்பில், ஏதோ ஒரு வழியில், மனதை தன்னை விட மிகுந்த வழியில், இதன் பிறகு இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே மேல் அப்படிங்கிற ஒரு மனதின் அடிப்படையில் எழுந்த வார்த்தைகள் உள்ள அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம். அது பேசிக்கிட்டு இருக்கும்போது கேஷுவலாக தான் வருது. அந்த கேஷுவலாக இயல்பாக வருகின்ற வார்த்தை நிச்சயமாக இயல்பாக வருவதில்லை, இதயத்திலிருந்து தான் வருகிறது. என்னெல்லாம் தெரியும், கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. அப்போ டீப்பாக பேசும்பொழுது அந்த மாதிரி வார்த்தை என்ன போகணும்னு சலிச்சுக்கிட்டு பேசுகிறாங்க, இது என்னப்போ இதை பார்த்துக்கலாம், அந்த மாதிரி அந்த வார்த்தை எதனால சொல்கிறேன். ஒரு 2 நிமிஷம் டாக்டர் சொல்லுவாங்க அடிக்கடி, 2 நிமிஷம் ஒருத்தர் பேசினா ஃபைண்ட் அவுட் பண்ணலன்னா, இயல்பாக ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அந்த இயல்பை அவருடைய வார்த்தை காட்டி கொடுத்துருக்கணும். கண்ணாடி மாரி வார்த்தைகள் என்பது கண்ணாடி மாரி. ஒரு 2 நிமிஷம் பேசும்போது அவங்க பி ப்ரெசென்ட்ல எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த வார்த்தை காட்டி கொடுத்துரும். 2 நிமிஷம் தான். அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா கிளியராக தெரியும் இவங்க இப்படி தான் பேசுகிறாங்கன்னு. அப்போ இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான இழையோட்டத்தில் அவர்களுடைய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னா அவங்க இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அப்போ அந்த மாதிரியான இதுதான் லூயிஸ் ஹே ரொம்ப பட்டவர்த்தனம் அட்டகாசமாக சொல்கிறாங்க. உங்களுடைய குணத்திற்கும் நோய்க்கும் நேரடி தொடர்பு உண்டு, இன்டெரக்டாக எப்படியெல்லாம் போகிறதில்ல. அவங்களோட வெரி கிளியராக சார்ட் போட்டே சொல்கிறாங்க. இந்த கேரக்டர் இருக்கீங்க அப்படின்னாக்க, இந்த கேரக்டர் உள்ள ஒருவருக்கு இந்த மாதிரி டிசீஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த டிசீஸ் இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரியான குணம் அவங்களுடைய கேரக்டர் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறது வார்த்தையை, அதுதான் ஜீசஸ் சொல்கிறாரு, வார்த்தையை வாழ்க்கையாகிறது அப்படின்றாரு. அப்போ அவர் லூயிஸ் ஹே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய மனநிலையை, குணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த குணத்தை மாற்றுகின்ற பொழுது நோயிலிருந்து நீங்கள் மாற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 100% ரைட். அவங்க ப்ராக்டிக்கலாக அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா லூயிஸ் ஹேக்கு அவங்களுக்கே கேன்சர் டிசீஸ் வருது. கேன்சர் டிசீஸ் வரும்பொழுது அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கலை. எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்காமல் அப்போ ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. ரிப்போர்ட் எடுத்து எத்தனை % என்னென்ன இருக்குது அப்படின்னு கேன்சரை பற்றியான ஃபுல் டீட்டெயில் எடுத்துகிட்டு ஏறத்தாழ 3 ஆண்டுகள் அவங்க பயிற்சி பண்ணுறாங்க. அவங்களுடைய லைஃப்பை பின்னோக்கி போகிறாங்க. பின்னோக்கி போகும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய மனதை எதெல்லாம் பாதித்து இருக்கிறது அப்படின்னு ரிவ்யூ பண்ணுறாங்க. அப்போது சின்ன ஒரு வயதாக போகும்போது அப்போது அவங்களுக்கு அந்த கேன்சர் வர்றதுக்கான ரீசனை பின் பாயிண்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் அதெல்லாம் பலமுறை சொல்லியிருக்காரு, ரொம்ப பேர் படிச்சிங்களான்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஏன் அந்த கேன்சர் வர்றதா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கான மன்னிப்பை கேட்டு அந்த மனசு நம்ம சொல்கிற யாராவது திட்டுறாங்கன்னா மனசு காயப்படும், அஃபெக்ட் ஆகும் இல்லையா, நாம் கடந்து போய்டுறோம். ஆனால் மனம் அந்த படுகின்ற வலியையும் வேதனையும் அதை அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கும். இப்போ ஒருத்தன் திட்டுறாங்க, இப்போது உடனே சாதாரணமாக ஒருத்தன் போயிட்டுருக்காங்க, அப்போடா எரும மாடுன்றான்னு வச்சுக்க, அப்போது என்னடா நம்மளை எரும மாடுன்ட்டு பக்குன்னு ஒரு மனசில் திக்குன்னு அடிக்கும், ரொம்ப ஃபீல் பண்ணும், என்ன நம்மளை போய் எரும மாடுன்ட்டான். அப்புறம் சாரி அந்த எரும மாடு நீங்கள பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, சரி இருந்தாலும் கூட பக்கத்தில் இருந்தாலும் நம்மளை போய் இவ்வளோ பேருக்கு முன்னாடி எரும மாடுன்னு சொல்லிட்டேன், எப்போடா திட்டுறான். ஏதோ ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் மற்றவர்கள் பேசுகின்றது நமக்கு பிடிக்காது அல்லது மனதில் கவலை ஏற்படுகின்ற ஏதோ ஒரு செய்தி இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக நம்முடைய மனதில் ஆழ்மனதில் பதிகிறது. இந்த ஆழ்மனதில் பதிகிறது நமக்கு தெரியாது. நம்ம கேஷுவலாக இப்போ ப்ரெசென்ட்ல இருப்போம், பாடுறது ஆடுறது இல்லை சாப்பிட்றது எந்த ப்ரெசென்ட்டோ வேலையில் தான் இருப்போம். ஆனால் மனம் அந்த வழியை சேகரித்து வைத்துக்கொள்ளும், அதே மாதிரி சந்தோஷத்தையும் சேகரித்து வைத்துக்கொள்ளும். அப்போது அடிப்படையில் என்னென்னா, ஒரு மனிதர்களை பொதுவாக ரிவ்யூ எடுத்தோன்னா அவங்க ஹாப்பியாக இருக்கிறத விடவும் சந்தோஷமாக இருக்க விடும் பெரும்பாலான மனிதர்கள் 100% அதிகமாக அவர்கள் ஆழ்மனதில் ஊடுருவி இருப்பது அப்படிங்கிறது ஒரு கிணற்றில் போடப்பட்ட கல் மாதிரி அதிகமாக தேங்கி கிடக்கின்ற கல் எதுவாக இருக்குன்னா அவர்களுடைய கவலைகள், வேதனைகள், வலிகள், துக்கம், துயரம், இது எல்லாமே எதெல்லாம் நெகட்டிவோ அதுதான் அவர்களுடைய ஆழ்மனதில் கல்லாக இருக்கிறது. மற்றவர்கள் பாராட்டியது, சந்தோஷப்படுத்தியது, ஊக்கப்படுத்திய எல்லா வார்த்தைகளும் பஞ்சாக மேலே மிதந்து கொண்டிருக்கிறது. காற்றடித்தப்பட்ட பலூன் மாதிரி, காற்றடிக்கப்பட்ட பந்து மாதிரி அந்த தண்ணிக்கு மேலே மிதந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் சொல்லுகின்ற வலிமிகுந்த வார்த்தைகள், மோசமான செய்கைகள், இது அனைத்துமே அவர்களுடைய கல்லாக ஆழ்மனதில் புதைந்து கிடக்கிறது அப்படிங்கிறத மனரீதியான தத்துவத்தின் அடிப்படையில் அதை சொல்கிறாங்க. அப்போது
அந்த அந்த பாதிக்கக்கூடிய வழி நிறைந்த வார்த்தைகள் மூழ்கி இருக்கிறது இல்லையா, அதுதான் அப்படிங்கிறத நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அந்த நோயிலிருந்து உங்களால் மீண்டு வர முடியும் அப்படிங்கிறது லூயிஸ் ஹே. அப்போது அவங்க வந்து சின்ன வயதில் அவங்க ரிவ்யூ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. நமக்கு எதெல்லாம் ரொம்ப சோகமாக இருக்குது, நம்ம ரொம்ப பாதித்தது எது, நமக்கு ரொம்ப வலியாக இருக்கிறது எதுன்னு அவங்க ரிவ்யூ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது சின்ன வயது ஏறத்தாழ ப 9 வயதிலிருந்து 10 13 வயதுக்கு உட்பட்ட வயதில் அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க 8 வயசு 7 வயசுல இருக்கும் விட்டுட்டு வெளியில் போய்டுறாரு. அதன் பிறகு வந்து அந்த அம்மா வந்து இன்னொரு திருமணம் செய்து கொள்கிறாங்க. திருமணம் செய்து கொண்டு அந்த அப்பா இருக்கிறாரு. அந்த அப்பா வந்து அந்த அம்மா இல்லாத போது அந்த அப்பா அந்த அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்கிறாரு. அவங்க 2 பேருமே அந்த பொண்ணுங்க அந்த குழந்தையா இருக்கும்போது பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க, தகராறு பண்ண ரொம்ப கொடூரமாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து ஒரு பயங்கரமான மிருக காட்சி சாலையில் இருக்கும்போது ஒரு திகிலான படம் பார்க்குற மாதிரியுமே அந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைவாங்க. ஒரு ஆண்டு 2 ஆண்டு இருந்த பொழுது உடனே வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, குழந்தை பாதிக்குங்கிறதுனாக அந்த 2வது கணவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வெளில வருவாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவரால் அவங்க பலாத்காரம் செய்யப்படுறாங்க. 9 10 11 வயசு கிட்டத்தட்ட பலாத்காரம் செய்யப்படுறாங்க. பலாத்காரம் செய்யப்படும்போது அவங்களுக்கு சொல்ல தெரியல, அந்த பாதிப்பு வந்து சொல்ல தெரியல. அப்புறம் ஒரு சூழல்லேருந்து அங்கேருந்து மாறிட்டு போகும்போது அந்த வேற இடம் மாறிடுறாங்க. ஆனாலும் அந்த பாதிப்பு வந்து இது அவங்க சொல்கிற விஷயம். இந்த பாதிப்பு வந்து அந்த பாதிப்புலேருந்து அவங்களுக்கு மீண்டு வர முடியல. அதுக்கப்புறம் படிக்கிறாங்க, டிகிரி படிக்க முடியல. அப்புறம் அம்மாவை கூட்டிகிட்டு இங்கிலாந்து வேறு கண்ட்ரிக்கே மாறிடுறாங்க. இந்த பாதிப்புலேருந்து மாறணுங்கிறதுக்கு வேறு கண்ட்ரிக்கு மாறுறாங்க. கண்ட்ரிக்கு மாறிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் மெடிடேஷன், சைக்காலஜி தொடர்ச்சியாக வரும்பொழுது எவ்வளோதான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த பாதிப்பு இருக்கு இல்லையா, இளைய வயது பாதிப்பு அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. பி ப்ரெசென்ட்டில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் நிறையா ஸ்டோரிஸ், அது ஒரு பப்ளிகேஷனில் இருக்காங்க. பப்ளிகேஷனில் நிறையா புக்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க, எழுதிட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு. ஆனாலும் கூட ஏதாவது ஒரு சூழலில் இந்த பாதிப்பு அவங்கள ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போது தான் வரும்போது ஐ திங்க் ஸோ 40 கிராஸ்ட் ஆகும்பொழுது டாக்டர்கிட்ட இப்போது அன்ஈஸியாக இருக்கும்போது செக் பண்ணும்போது உங்களுக்கு கேன்சர் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அப்போ எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் குணம், இந்த கேரக்டர் பேஸ் பண்ணி தானே டிசீஸ் வருது, நமக்கு ஏன் இந்த டிசீஸ் வந்தது முதல்ல பண்ணும்பொழுது அவங்க ரியலைஸ் பண்ணுறது, ஸோ இளைய வயதில் தான் பாதித்த அந்த பாதிப்பு இருக்குல்ல, தனக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அந்த வலி, மறக்க முடியாத துயரம் இருக்கு இல்லையா, அப்போ இதுதான் காரணம் என்று அப்போது அந்த ஆண்கள் மீதும் அந்த அந்த பலாத்காரத்துக்கு காரணமானவர்கள் மீதும் அவர்கள் அறியாமலே மறந்தாலும் கூட அந்த வெறுப்பு, கோபம் இது எல்லாமே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ அந்த மன்னிப்பு, அப்போ அந்த இடத்துட்ட வந்து அந்த வெறுப்பை போக்கக்கூடிய விஷயங்களில் அவங்க என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ மெடிடேஷன் பண்ணுறாங்க, அதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க, அவரை மன்னிக்கிறாங்க. அப்போ அந்த பாதிப்பிலிருந்து என்னென்னலாம் எப்படிலாம் வர முடியுமோ அதற்கான பயிற்சிகள் எல்லாமே செய்கிறாங்க. கரெக்டாக அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, இதுதான் எனக்கு இந்த டிசீஸ் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பயிற்சிகளை முழுவதுமாக செய்கிறாங்க. 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கழித்து அவங்க ரிசல்ட் எடுக்கிறாங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அதுக்கான அது போயிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபுல்லாக எடுக்கிறாங்க. எடுக்கும்பொழுது அதில் வந்து கிளியராக சொல்லுது, கேன்சர் 100% க்யூரபிள் ஆகிறாங்க. 3 ஆண்டுகளில் அவர்களுக்கு இருந்த கேன்சர் வித்தவுட் எனி மெடிசன், எந்த மெடிசனுமே எடுக்கல. அப்போது முழுமையாக அவர்கள் குணமடைகிறார்கள். அதன் பிறகு தான் த பாடி ஹீலிங் யூ, ஐ திங்க் அந்த டைட்டில் அந்த புக்கு எழுதுகிறாங்க. அதாவது உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் அப்படிங்கிறதுல அவங்க அதை எழுதுகிறாங்க. அப்போ எழுதும்போது அவங்க இதை எழுத மாட்டாங்க, அது இன்ட்ரோவில் மட்டும் எழுதுகிறாங்க. அவங்களுடைய பயோகிராஃபியில் தனிப்பட்ட முறையில் ஃபுல்லாக வரும், பட் இருந்தாலும் இன்ட்ரோவில் இதை கொடுப்பாங்க, இந்த மாதிரி என்னுடைய பாதிப்புகள் இருக்குதுன்னு. பட் இதை தாண்டி நிறைய புத்தகங்கள் எழுதுகிறாங்க, எல்லாம் மனோதத்துவ ரீதியான புத்தகங்கள். அதில் வந்து நான் திரும்ப பலமுறை இந்த இடத்துல கோட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, அப்போது மனதில் ஏற்பட்ட பாதிப்பு தான் இந்த டிசீஸுக்கு காரணமா அப்படின்னா, இந்த மாதிரி பாதிப்பே இல்லாமல், மன பாதிப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது சில டிசீஸும் வரலாமே அப்படின்னா, இந்த மனம் ஏன் பாதிக்கப்படுகிறது, அந்த சூழல் ஏன் உருவாகிறது அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல தான் கர்மாங்கிறது வருது. அப்போது அந்த பாதிப்புங்கிறதும் கர்மாவில் சில பேர் அந்த ரியாக்ஷனே இருக்காது, ஆனாலும் பாதிப்பு வருதுன்னா அது பூர்வ ஜென்மத்தினுடைய பாதிப்பு. அப்போ இந்த டயத்தில் நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டாம், இயல்பான பி ப்ரெசென்ட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தால் பேசிக்காக உங்களுடைய கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த பாதித்த குணம் அல்லது மற்றவர்களை நாம் மதிக்காமல் இருப்பது, நம்மை மதிக்காமல் இருப்பது, அவமதிப்பது, இந்த மாதிரியான நிறைய
ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது அப்புறம் பேசிக்கலி நான் அந்த இது அனலைசிஸ் பண்ணேன். எப்படின்னா வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இந்த கோபம், வெறுப்பு, மகிழ்ச்சி, இந்த ஒவ்வொன்றுமே, இது ஒவ்வொன்றுக்குமே ஃப்ரீக்குவன்சி இருக்க முடியுமா, வார்த்தைகளுக்கு ஃப்ரீக்குவன்சி இருக்க முடியுமா? ஏன்னா அதிகமாக நம்ம பயன்படுத்துறது இந்தந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய சூழல் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா, எந்த சூழலில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த சூழலுக்கேற்ப உங்களுடைய மனமானது மாறுகிறது, அது ஃப்ரீக்குவன்சியாக மாறுகிறது, அதிர்வலைகளாக மாறுகிறது. அப்போது இருக்கின்ற அதிர்வலைகள் எல்லாம் ஒரு 1008 பிரச்சனை இருக்குது. அந்த 1008 பிரச்சனைங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம்னா, ஒவ்வொன்றும் ஒரு ஃப்ரீக்குவன்சி, அது இல்லாமல் பேட் ஃப்ரீக்குவன்சி. இல்லைன்னா எப்படி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம்னா, 0 டிகிரினா மைனஸில் போகுதுன்னு அர்த்தம். மைனஸில் நியூட்ரல் கொண்டு வந்துட்டு நியூட்ரல் கொண்டு வந்தால் பாசிட்டிவ் கொண்டு வரது ஈஸி. அப்போது இந்த நெகட்டிவான இருக்கு இல்லையா எண்ணங்கள், அப்போது கோபம், வெறுப்பு இந்த மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே மைனஸில் இருக்கும். அப்போ அதை நியூட்ரல் கொண்டு வர்றது, எல்லாவற்றையுமே சமநிலையில் கொண்டு வரக்கூடிய அதிர்வலைகள் எதுவாக இருக்குதுன்னு சொன்னாக்க மகிழ்ச்சி. உங்களுடைய மனப்பூர்வமாக நீங்கள் இடத்துல மகிழ்ச்சியாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த பேட் நெகட்டிவ்ஸ் இருக்குல்லையா, அதை நியூட்ரல் கொண்டு வந்துடலாம். நியூட்ரல் கொண்டு வந்தால் பாசிட்டிவ் கொண்டு வர்றது ஈஸி. அதனால தான் எந்த செயலை நீங்கள் செய்யலாம், மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது பேசிக்கலி ஃப்ரீக்குவன்சி பேஸில் அது நியூட்ரல் பாயிண்டில் இருக்குது. எந்த செயலை செய்யணும் மகிழ்ச்சியாக, குறைந்தபட்சம் உங்களால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியல அப்படின்னா கூட உள்ளத்தில் வேதனைகளும் கவலைகளும் சோகங்கள் கொட்டி கிடந்தாலும் உதட்டளவிலாவது புன்னகையோடு இருங்கள். ஏன்னா அந்த புன்னகை அப்படிங்கிறது நீங்கள் உங்களை பார்க்கறதில்ல, உங்களை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். அப்போது நீங்கள் இப்போ ஒருத்தன் சோகமாக இருந்தானா பார்க்குறவனு இவனை பார்க்கறதுக்கு பார்க்காமலே இருக்கலாம் போல இருக்குன்ட்டு கீழே குனிஞ்சிட்டு தான் பேசுவாங்க, இல்லைன்னா அங்கே வந்துட்டு பேசுவாங்க. அப்போது உங்களுடைய முகத்தை மற்றவர்கள் பார்க்கிறார்கள்ங்கும் பொழுது மற்றவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட், ஒரு நல்ல செய்தியை, ஒரு ப்ளசன்ட் இருக்கணும் இல்லையா? அதனால தான் குறைந்தபட்சம் லேடிஸ்லாம் அதில் கரெக்டாக மேக்கப் போட்டுக்கிறது. என்னென்னா அடுத்தவங்களாவது பார்த்துட்டு நம்மள கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு மேக்கப்லாம் போட்டுக்கிறது நல்ல விஷயம்தான். அதுக்கு ஓவர் மேக்கப்பை தவிர நாம் நம்மை அழகுபடுத்தி கொள்கிறதுங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா அதை மற்றவங்க, நம்ம இப்போ மேக்கப் போட்டு போகிறாங்க, நம்மளை நம்ம பார்க்கவே போகிறதில்ல, ஆனால் நம்மளை மற்றவங்க பார்க்குறாங்க. அந்த பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்காங்க அப்படிங்கிறது இல்லையா, அது அவங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அப்போது ஒரு மகிழ்ச்சிங்கிறது ஏதோ ஒரு சூழலில் பற்றி பரவக்கூடியது. அப்போ எல்லா இடத்துக்குமே அப்படியே மகிழ்ச்சி தொடரும். அது மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லா இடத்துலையுமே இந்த மகிழ்ச்சி, சோகமாக இருந்தால் அந்த டே ஸ்ப்ரெட் ஆகும். அப்போது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும், சின்ன சின்ன காரியங்களிலும் நாம் நம்மை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்போது அந்த மகிழ்ச்சி படுத்துதல் அப்படிங்கும்போது தான் ஓஷோ இந்த இடத்துல ஓப்பனிங்ல சொல்லுறார். ஒருத்தர் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே, எழுந்திருக்கும் போதே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால், எழுந்துச்சு பெட்டில் ரெஸ்ட் அதாவது வார்ம் அப் பண்ணுற மாதிரி கை காலை நீட்டி இப்படிலாம் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லாஃபிங். அது சிரிச்சோம்னா பக்கத்தில் படுத்துருக்கலாம் லாக் சாத்திட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. யாரும் இல்லை அப்படின்னாக்கா இது பயிற்சியாக எடுக்கணும்னா வாய் விட்டு சிரிங்கன்னு சொல்கிறார். நீங்கள் எழுந்திருக்கும் போதே சிரிச்சுக்கிட்டு எழுந்துருங்கன்னு தான் சொல்கிறார். அவருடைய ஃபைனல் எப்போ சொல்கிறாருன்னா, அவருடைய கடைசி காலகட்டத்தில் எல்லா பயிற்சியும் கொடுத்துட்டு ஓஷோ இல்லை நிறைய பேர் சரி வரலைங்கும்போது கடைசி கட்டத்தில் அந்த லாஃபிங் தெராப்பிக்கே வராரு. அப்போ அவர் சொல்கிறாரு, உண்மையில் ஒரு சூழலில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை, அல்லது மகிழ்ச்சியாக சூழல் உங்களுக்கு கிடைக்கல, சிரிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஏன் பார்த்துக்கிட்டு சும்மாவே சிரிப்போம், நம்ம வாய் தானே அப்படின்ட்டு நீங்கள் சிரிங்க அப்படிங்கிறார். இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா லாஃபிங் தெராப்பின்னு வருது. இப்போ இந்த பிரச்சனைலாம் ஒரு 1/2 மணி நேரம் போய் சிரிச்சுட்டு வாங்கங்கிறான். லூஸ் மட்டும்தான் அந்த மாதிரி சிரிக்க முடியும். ஆனால் இப்போ அது ட்ரீட்மெண்ட்டாகவே மாறிடுச்சு. ஏன்னா அடிப்படையில் மனிதர்கள் சிரிக்க மறந்து விடுகிறார்கள். சிரிக்காத மனிதன் தன்னுடைய வாழ்நாளை தொலைத்து விடுகிறான். எந்த நாளில் நீங்கள் சிரிக்கவில்லையோ அது உங்களுடைய நாளாக இருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாளைக்கு பணம்லாம் சம்பாதிச்சேனே, வேலைக்கெல்லாம் போனேன், அதுவெல்லாம் இருக்கலாம், அது உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக. நீங்கள் உங்களுக்காக வாழ்வது என்பது சிரிப்பது தான். அப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் பெரும்பாலான தத்துவத்தினுடைய முன்னோட்டமாக அது இருக்கும். அப்போ பேசிக்கலி சிரிக்கணுங்கிறது மகிழ்ச்சியாக, அதை சிரிக்கணும் அப்படிங்கிறத ஓஷோவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத புத்தரும் சொல்கிறார். மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்படி மகிழ்ச்சியாக இருக்குது? மனநிறைவு, மகிழ்ச்சிக்கு தான் பேஸ். அப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நமக்கு டூல் தான் சிரிப்பு, வேறு மகிழ்ச்சி வேறு. அந்த டூல் தான் சிரிப்பு. அப்போ சிரிப்பை எப்படி உருவாக்குறதுன்னா, சூழல் உருவாக்கணும், நீங்கள் செய்கின்ற செயல் உருவாக்கணும், அல்லது மற்றவர்கள் உங்களுக்கு உருவாக்க வேண்டும். அப்போ எதுவுமே இல்லாத போது நாமளேயாவது சிரிச்சுப்போம் அப்படிங்கும்போது அந்த சிரிக்கின்ற அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சியில் காலையில் கொடுது.
கொடுக்கறது. அதே மாதிரி இரவும் படுக்க போகிறதுக்கு முன்னே அதை பண்ணுங்கன்னா இரவு முழுவதும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் தூங்கலாம், ஆனால் மனம் வேலை செய்து கொண்டிருக்கும். உடலில் இருக்கக்கூடிய சக்தியானது உடல் முழுவதுமே ஒரு ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் எப்படின்னாக்க உடல் ஒரு சப்போஸ் நல்லா இருக்கும் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உடல் 40 வயதுக்கு மேலே இது கான்சியஸாக தொடர்ச்சியாக பண்ணோம்னா உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும். அப்படிங்கிறதுல லூயிஸ் ஹே வந்து அவங்க தத்துவ ரீதியாக சிலது சொல்லியிருப்பாங்க. மருத்துவ ரீதியாக சொல்லப்படுகின்றது என்னன்னா, உடல் எப்படி தன்னைத்தானே குணப்படுத்திக்கணும்னா, இப்போ 7 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும். ஆக்சுவலி சூரியன் அஸ்தமானாவது, சூரியன் மறைவதற்கு முன்பாக சாப்பிட்டு முடிக்கணும். அப்போ சாப்பிட்டு முடிக்கிறதுல என்ன ப்ராசஸ் ரியலாக நடக்குது, மெடிக்கலில் நடக்குன்னா, இப்போ 7 மணிக்கு ஒருத்தர் சாப்பிட்றாங்க, அதிகபட்சம் 6, 6:30, 7 மணிக்கு சூரியன் வந்து மறைஞ்சிரும். அப்போது 7 மணிக்கு ஒருத்தர் சாப்பிட்றாங்க அப்படின்னாக்க, சாப்பிட்டதற்கு பிறகு படுக்கைக்கும் சாப்பிடுவதற்கும் இடைப்பட்டதில் குறைந்தபட்சம் 2 மணி நேரம், அதிகபட்சம் 4 மணி நேரம் இருக்கணும். குறைந்தபட்சம் 2-3 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்தில் சாப்பாடு முழுவதுமாக இந்த சலைவாவில் கரைந்து அதில் போய் HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல இரைப்பையில் முழுமையாக கலக்கப்படும். அப்போ முழுமையாக கலந்து ஜீரணத்துக்கு தயாராகி செரித்தல் ஓட்டத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது நல்லா கவனிச்சிக்கிங்க, 4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா முழுமையாக செரித்தல் முடிவடைஞ்சிடும். இப்போ 7 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா 10 மணிக்கு படுக்கிறோன்னா 1 மணி நேரத்தில் அது செரித்தல் அதனுடைய எனர்ஜியாக மாறுறதுலாம் முழுமையாக முடிவடைந்து விடும். அப்போது 10-11 மணிக்கு முடிஞ்சிருச்சுனாக்க 11 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டது 10 to 11க்குள்ளே நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஒருவருக்கு இரவில் முழுமையாக ஜீரணம் அடைந்து விட்டால் அடுத்த வேலை என்ன பண்ணுன்னா, உடம்பு இருக்கக்கூடிய இந்த சக்தி இருக்குல்ல, ஏற்கனவே இருக்கிற எனர்ஜி, இப்போ சாப்பிட்ட சக்தி, இது எல்லாமே என்ன பண்ணுன்னா அதுக்கு வேறு வேலை இல்லைன்னா அடுத்த வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது உடம்பை ஃபுல்லாக ஸ்கேனிங் பண்ண ஆரம்பிக்கும். தலையிலிருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணும்பொழுது எல்லா பார்ட்டும், அது இப்போ ஒரு வண்டியை வந்து சர்வீஸ் கொடுக்குறேன்னா எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தினமும் உடல் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும். அப்போது அந்த ஸ்கேன் ஃபுல்லாக பண்ணும். இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து ஹார்ட்டில் பிளாக்கேஜ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அதை உடல் வந்து அந்த இடத்துக்கு எனர்ஜி பாஸ் பண்ணும். அந்த இடத்துக்கு ரியலாக நடக்கக்கூடியது. இதுதான் தன்னைத்தானே குணப்படுத்தி எதுக்கு அந்த இடத்துல பாஸ் பண்ணுது. அப்போ எல்லாருமே அப்படி தானே, எல்லாருமே உணவு முறையில் தவறு செய்கிறார்கள். 100% உணவு முறையை சரி செய்தால் நோயிலிருந்து 100% சரி செய்ய முடியும். ஏன்னா இது நான் சொல்லலை, வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். மருந்துங்கிற அதிகாரத்தில் ஒரு இடத்துக்குள்ள ஒரு மருந்து கூட அவர் ரெஃபர் பண்ணவே இல்லை. 10 நீங்கள் எடுத்து போய் படித்து பாருங்கள். 10லும் அவர் கான்ஸ்டண்ட்டாக சொல்கிறது உணவை பற்றி தான் சொல்கிறார். உணவும் செரித்தலும், அப்புறம் வந்து எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், சாப்பிட்ட பிறகு என்ன நடக்குதுங்கிறது முழுமையாக பட்டவர்த்தனமாக அவர் சொல்கிறது உணவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறார். அப்போது ஒரு டிசீஸ் மருந்துன்னு சொல்லும்போது மருந்தை மட்டுமே சொல்லாமல் உணவை எப்படி அவர் சொல்கிறாருன்னா உணவே மருந்தாக மாற்ற சொல்கிறார். எந்த டிசீஸாக இருந்தாலும் சரி உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும். அதற்கான டூல்ங்கிறது நீங்கள் சூரியன் மறைவதற்கு முன்பாக சாப்பிடுகின்ற பொழுது அந்த சாப்பாடு வந்து சக்தியாக மாற்றப்படுகிறது. சக்தி என்பது மருந்தாக மாற்றப்படுகிறது. எந்த நோய் யாருக்கு இருக்கிறதோ அதை அந்த மருந்து சரி செய்யும், குணப்படுத்தும். அப்போது அந்த ரிவ்யூ பண்ணுதுன்னா உடல் முழுவதுக்க ரிவ்யூ பண்ணிவிட்டு ப்ளஸ் எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு இருக்கும். தொடர்ச்சியாக செய்கின்ற போது இன்னொன்று லூயிஸ் ஹே சொல்கிறது, இப்போ சொல்கிறாங்களே டாக்டர் சொல்கிறாங்க, அப்போது ஃபோக்கஸ்ட் ஆன் த மைண்ட். ஏற்கனவே சாந்தி மேடம் தான் சொன்னாங்க, அந்த வெற்றி அப்படிங்கிறதுக்கு எப்படி மருந்து கரெக்டாக அந்த இடத்துல வழின்னா போய் சொல்லு கரெக்டாக க்யூர் பண்ணுதுன்னா யார் சொன்னாங்க, கரெக்டாக நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்றோம் அதனால போகுதுன்னா அதுவும் உண்டு. இப்போ அந்த இடத்துல வலி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வலி, அப்போ நீங்கள் மெடிடேஷனில் இப்போ அந்த கை வலி இருக்குது, இல்லை கால் வலி, ஹார்ட் இந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் அந்த இடத்துல ப்ரேயர், உங்களுடைய உறுப்பு எந்த வலி இருக்குதோ என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கும் போது உங்களுடைய மனம் இருக்கு இல்லையா, மனம் எக்ஸ்ட்ராடினரி. மனம்ங்கிறது என்னை பொறுத்து என்னுடைய புரிதல்ங்கிறது மனம் என்பது இறைவனுடைய இன்னொரு விடையும். இறைவன் மனதின் மூலமாகத்தான் செயல்படுகிறார். இறைவனை எங்கே போய் பார்க்கலாம், மனதின் மூலமாகத்தான் பார்க்கலாம். மனம் என்பதே இறைவனாகிறான். அந்த இதில் வந்து இன்னொரு இதில் மறந்து போயிட்டேன். மனோகரி அப்படிங்கிறதுல அந்த கதை சொன்னேன் இல்லையா, அந்த மனோகரிங்கிறதுல பேரே வந்து ரிவ்யூ அட்டாசமாக கொடுத்துருப்பாங்க. அந்த பேர் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஏன் அப்படின்னாக்க மனோகரி அப்படிங்கிறது மனோகரன் அப்படின்னா, மனோகரின்னா என்ன அர்த்தம்னா இறைவன் மனதின் மூலமாக இயங்குகிறான். மனதை இயக்குபவன் மனோகரன், மனதுக்கு காரணம் ஆனவன் மனோகரன். மனோகரன் என்பதான் மனோகரி, மனோகரன். அப்போ மனோகரன் மனதை இயக்கத்திற்கு காரணமானவன் இறைவன். அப்போ இறைவனுக்கு இன்னொரு பேர் தான் மனோகரன். அது இறைவி அப்படின்னாக்க மனோகரி.
அப்போ மனம் என்பது இறைவனாகவே இருக்கிறது. இறைவன் எப்படி செயல்படுகின்றான் என்றால் மனதின் மூலமாகவே செயல்படுகின்றான். அப்போ மனதை மிகச்சிறந்த அளவில் நீங்கள் செம்மையாக சிறப்பாக கையாள முடியும் என்றால் சிறந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அப்போ ஃபோக்கஸ் ஆன் த மைண்ட். அப்போது ஒரு டிசீஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்காக மெடிசன்லாம் சாப்பிடாம இருக்கிற வரைக்கும் மெடிசன் எடுத்துக்கங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட் வில் பி ஹீலிங் இன் அவர் பார்ட் இன் அவர் டிசீஸ் அப்படின்னு சொன்னாக்க இப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ஹார்ட்னா 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறோம் காலையில் இரவு. இந்த உடல் உறுப்பு இறைவா என்னுடைய இதயம் பாதிக்கப்பட்டிருக்குது, யார் பாதிக்கிறாங்களோ வலியோடு இருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும். என்னால் முன்னோர்கள் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வலி, அது ஏன் வலி வருதுங்கிறது தான் கர்மாவில் போகிறோம். பட்டு பி ப்ரெசண்ட்டில் நார்மலாக புரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, கால் வலி இருக்குது, இறைவா நான் யாரும் தெரிந்தோ தெரியாமலும் செய்த காரணத்திற்காக எனக்கு இந்த வலி வந்திருக்கலாம், வலி வந்திருக்கிறது, என்னை மன்னியுங்கள். உடல் உறுப்பை கையில் இருக்கின்ற உறுப்புனா அந்த செல்களுக்கு என்னை மன்னிங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது வந்து ரீச் ஆகும், 100% ரீச் ஆகும். இது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, கருவுக்குள் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு கை ரேகை இருக்கு இல்லையா, கை ரேகைலாம் ஃபார்ம் பண்ணுறாங்களே, இந்த கைரேகை எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த கைரேகை வச்சு ஒரு வாழ்க்கையை கணிக்க முடியுது அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா, இந்த கைரேகை கால் ஒன்றும் ஒரு விந்தணுங்கிறது ஒரு துளி. அந்த ஒரு துளிங்கிறது உலகம் தோன்றிய காலத்தின் எல்லா மனிதர்களுமே கரெக்டாக தலை கால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சின்ன மாறுதல் இருக்கும், மற்றபடி அவ்வளவும் கரெக்டாக இருக்குது. எப்படி ஒரு துளியில் எங்கே முடி இருக்குது, எங்கே எலும்பு இருக்குது, கால் இருக்குது, கை இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, எங்கே எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும். ஆனாலும் மிகச்சிறப்பாக சரியாக எப்படி அதனால் செயல்பட முடிகிறது, அது எப்படி மிகச் சரியானதாக முழுமையானதாக வளர்கிறது, அதுவும் அந்தந்த கான்சியஸோட எப்படி வளருது அப்படிங்கும்போது அந்த தாட் ப்ராசஸ் இல்லையா, தாயினுடைய தாட் ப்ராசஸ் எப்படி வந்து கருவில் இருக்க குழந்தைக்கு வந்து ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக அந்த கான்சியஸும் அது இருக்குது. அது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், எந்த அளவுக்கு முழுமையாக சொல்ல முடியல, நேரம் கிடைக்கல. அந்த கருவில் இருக்கிற குழந்தை தாயினுடைய எண்ண ஓட்டத்திற்கு ஏற்படி எப்படி மாறுகிறது அப்படிங்கிற சயின்ஸ் இருக்குது, அது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த கையில் இருக்குல்ல இந்த ரேகை எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த கருவில் இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, தாயினுடைய தண்ணி, அந்த 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 இது அது அதுக்குள்ள ப்ரெஷர், அப்புறம் அந்த தாட் இருக்கு இல்லையா, இந்த டிசைடிங் ஃபேக்டர், இந்த இடத்துக்கு இந்த மாதிரியான, அதாவது தாயினுடைய அந்த எனர்ஜிங்கிறது, தாய்ப்பாலுங்கிறது அவங்களுக்கு இன்டெரக்டாக அந்த ரத்தம் போயிட்டுருக்கும். இந்த ரத்தம் போயிட்டு இருக்கும்போது எது எந்தெந்த ஊருக்கு போகுது, என்னென்ன மாறுதல் வருது இல்லையா, இந்த தாட் எது ஃபோக்கஸ் பண்ணுதோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மாதிரி அது மாறும். அதனால தான் தாயை போல் பிள்ளைன்னு சொல்கிறாங்க, நான் தந்தையை போல் சொல்லதில்லை. ஏன்னா அவர்களுடைய தாட் ப்ராசஸ் எந்த அளவுக்கு அந்த கருவில் மாற்றம் வருகிறது அப்படிங்கிறது அந்த இன்னர் சயின்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். அது எப்படி மாற்றம் அடைகிறது கருவில் உள்ள குழந்தைகள்னு அப்படிதான் ஒவ்வொரு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லையா. நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகி கல்லீரலுக்கு போகுது, இரைப்பையிலேருந்து சிறுகுடல் பெருகுடலாக போகும்பொழுது இதனுடைய ஒட்டுமொத்த எனர்ஜி இருக்கு இல்லையா, எனர்ஜி சத்து, ஊட்டச்சத்து இருக்கு இல்லையா, ஊட்டச்சத்து வந்து கிரகித்து எந்தெந்த உறுப்புக்கு எது எதெல்லாம் தேவையோ அதை எடுத்து கொடுக்குற பார்ட்டாக லிவர் இருக்குது. லிவர் வந்து எக்ஸ்ட்ராடினரி, அது வந்து ஃபேக்ட்ரி ஆஃப் மெடிசன், அது ஒரு மெடிசன் ஃபேக்ட்ரி. உடம்புக்கு என்னென்னலாம் இருக்கோ நம்ம அதுக்கு தேவையான எல்லா மெடிசனும் உடம்புக்குள்ளேயே உருவாக்குகிற ஒரு ஃபேக்ட்ரிங்கிறது லிவர். அந்த லிவர் வந்து கரெக்டாக இருந்தால், நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், அந்த லிவர் கரெக்டாக இருந்ததுன்னா எந்த டிசீஸாக இருந்தாலும் சரி பண்ணும். அதுக்கு தேவையான மெடிசனை அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போது ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம்னா அதை சரி பண்ணுறதுக்கு எது தேவையோ அதை வந்து அதிகப்படுத்தி அதுக்கு அந்த இடத்துக்கு அனுப்பும். உடலில் அத்தனை பாகத்தும் இருக்கும். லிவர் கரெக்டாக வந்து ஆட்டோமேட்டிக் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். லிவர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஓகே, அதை லிவர் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இப்போ தாட் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, எந்தெந்த தாட்டு எப்படி ரியாக்ட் ஆகுறது அப்படிங்கிறது தனி சயின்ஸ். பட் இப்போ இந்த இடத்துல வலி இருக்குது, வலியை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நம்முடைய மனம் இருக்கு இல்லையா, மனம் ஃபுல்லாக அதில் ஃபோக்கஸ் ஆகும் பொழுது எனர்ஜி ஃபுல்லாக அதில் ஃபோக்கஸ் ஆகின்ற பொழுது அந்த இடத்துல கூர்மைப்படுத்தப்படுகின்ற பொழுது அதற்கான எனர்ஜி, அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் நம்முடைய உடலையே உற்பத்தி செய்து கொண்டு அதை சரி செய்யும். அதுதான் உண்மை, அதுதான் ரியாலிட்டி, அதுதான் சயின்ஸ் சொல்கிறது. நீங்கள் எடுக்கிற அப்படி மருந்தால் மட்டுமே ஒரு நோய் முழுமையாக, மருந்தாலும் சரியாகிறது அது இல்லைன்னு சொல்ல, மருந்தால் மட்டுமே ஒரு நோய் சரியாகுதுன்னா உலகத்தில் எல்லா டிசீஸுக்குமே மருந்து இருக்குது, 100% பவர்ஃபுல் மெடிசன் இருக்குது. அது மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா டிசீஸுக்குமே ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க.
அப்போது எல்லா நோயும் சரி செய்ய வேண்டியதானேன்னா சரி செய்ய முடியாததுக்கான கடைசியில் எண்ட் பாயிண்ட்ல வர்றாங்க இல்லையா? சரி செய்ய முடியல, வாட் டு டூ, ஃபைனல் என்பது நாங்கள் எவ்வளோ மருந்து கொடுத்துட்டோம், எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டோம், அந்த பேஷண்ட் எங்களால் பிழைக்க வைக்க முடியாது, காசுலாம் இவங்க வாங்கிட்டுறாங்க, கடைசியில் கடவுள் பேரில் போட்டு இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றணுங்கிறாங்க இல்லையா? அப்போது ஏன் பவர்ஃபுல் மெடிசன் இருக்குது, பவர்ஃபுல் டாக்டர் இருக்கிறாங்க, எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கும்பொழுது ஏன் அந்த நோயை சரி பண்ண முடியலன்னா ஏற்கனவே சொன்னது தான். அதாவது நோய் இருக்குது, மெடிசன் கொடுக்குறோம், உள்ள வந்து ஒரு நோய் இருக்குது, டிஃபிஷியன்சி எஃபிஷியன்சி ஒன்று அதிகமாக இருக்குது, குறைச்சிருக்கு, ஏதோ ஒரு உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ இந்த மெடிசன் போய் அதை சரி பண்ணுது. அப்போது இது நாங்கள் கொடுக்குறோம், மெடிசன்லாம் கொடுத்தோம், எடுத்துக்கலன்னா உண்மையில் நடக்கிறது என்னன்னா, இந்த நோய்க்கும் கொடுக்குற மெடிசனுக்கும் இடையில் ஒரு ஆற்றல் சக்தி இருக்கிறது. அந்த சக்தி எந்த அளவுக்கு உணவையோ ஊட்டச்சத்துக்களையோ அல்லது மருந்தையோ எந்த அளவுக்கு கிரகித்து கொள்கிறதோ அந்த அளவுக்கு மட்டுமே குணப்படுத்த முடியும். அப்போது 100% அந்த எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ண முடியல அப்படின்னா 100% ஃபெயிலியர், 100% ரிசீவ் ஆனால் 100% சக்ஸஸ். இந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, இந்த எனர்ஜி என்பது தான் இறையாற்றல், இறை சக்திங்கிறது இந்த இடம்தான். அப்போது அதனால தான் நம்ம டைரெக்டாக சார் சொல்கிறது என்னென்னா, டைரெக்டாக இங்கே வாங்கினா நம்ம டைரெக்டாக இறை எனர்ஜி, அப்போது இறையாற்றல் அந்த கிரகிக்கக்கூடிய சக்தியை, இறை சக்தியை நம்ம முழுமையாக ஃபாலோ பண்ணி அதை ரிசீவ் பண்ணிட்டோம்னா நீங்கள் எந்த நோய் வந்தாலும் கவலையே பட வேண்டியது, இந்த டிசீஸ் வருமா, அது எந்த டிசீஸுமே உங்களுக்கு அட்டாக் பண்ணாது. ஏன்னா இறை சக்தி நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய, ஈர்த்து குணப்படுத்தக்கூடிய எனர்ஜியான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த டிவைன் எனர்ஜியை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டாக்க எதுவுமே உங்களுக்கு நடக்காது. அதனால தான் சித்தர்கள் எந்த நோயாலுமே பாதிக்கப்படுவதில்லை. ஒரு ஊரில் கல்றா எல்லாத்தையும் வந்தாலும் அவங்களுக்கு வர்றதில்லைன்னா அந்த இறைசக்தி அவர்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு, எடுத்துக்கொண்ட உணவை மருந்தாக மாற்றி அதை வெளில அனுப்பிடுது. அந்த இறைசக்தி எந்த அளவுக்கு உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பவர்ஃபுல்லாக இருக்க முடியும், இயங்க முடியும். அப்போ இறைசக்திங்கிறத நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ண முடியும்? இறை ஆற்றல் இருக்கு இல்லையா, எனர்ஜி, இல்லை டிவைன் எனர்ஜின்னு காமனாக சொல்கிறாங்க, மெடிடேஷன் பண்ணுறதுல நிறைய சொல்கிறாங்க. உண்மையில் ஒரு இறை சக்தியை, டிவைன் எனர்ஜியை எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணுறது, அதை எப்படி வந்து சேவ் பண்ணுறது, அந்த எனர்ஜியை பர்டிகுலராக நாட் ஓன்லி ஃபார் த டிசீஸ் ஆல்சோ வாட் வி ஹேவ் த ப்ராப்ளம், வி ஹாவ் டே டு லைஃப் ஃபேஸிங் த ப்ராப்ளம். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனையை சந்திக்கிறோமோ அந்த பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு அது வந்து ஒரு மல்டி டைமென்ஷன், அது எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். தண்ணினா டீ போடுறது, பாலில் காய்ச்சறது, டீ ஊற்றுறது, குடிக்கிறது எவ்வளோ மாற்றிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த இறை சக்தியை எது வேண்டுமான ஒரு வகை ஆற்றலை எந்த வகை ஆற்றலாக மாற்றிக்கொள்ளும். இறை சக்தி நீங்கள் எப்படி வேணாலும் தரணும், அது பவர்ஃபுல் டூல். அந்த பவர்ஃபுல் டூலை வச்சு என்ன வேணாலும் பண்ணிடலாம். அப்போது டிசீஸுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு அதன் மூலமாக தீர்வு காண முடியும். அப்போது அந்த இறைசக்தியை எப்படி ரிசீவ் பண்ணுறது, அதுதான் சொல்கிறது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணங்கிறது பேசிக் மனதில் எப்படி செயல்படுத்துறதுன்னா எப்போதுமே நேர்மறையான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற கான்சியஸில் போகிறது. ஸோ 6:30 ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன், சாரி. ஓகே, அப்போது இன்றைக்கு எனக்கு தெரிந்தவரை நேர்மறையான வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும், நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துவதனால் மனதை எப்படி அது இயக்குகிறது, மனம் வார்த்தைகளை எப்படி இயக்குறது அப்படிங்கிறத பற்றி ஓரளவு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். 6:30 ஆயிட்டதுனால நம்முடைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி. நாளைக்கு வகுப்பு தொடரும். இத்துடன் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதை பற்றி ஏதாவது ஷார்ட்டாக ரிவ்யூ யாராவது சொல்கிறதா ஒரு நிமிஷம் சொல்லலாம், ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். எனிபடி ரிவ்யூ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அப்படிங்கிறதுக்கான ரிவ்யூ யாராவது சொல்ல முடியுமா? சார் வணக்கம் சார், பாலா பேசுறேன். பாலா எப்படி? லூயிஸ் கே. நல்லா இருக்கேன் சார். லூயிஸ் கே பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா, நான் மலர் மருத்துவம் படிக்கும்போது பிராக்டிஸ் பண்ணும்போது அதை பத்தி ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேங்க. அதுல எட்வர்ட் பேட்ச் சொல்றதும் லூயிஸ் கேஸ் சொல்றதும் ரெண்டும் கிட்டத்தட்ட நீங்க சொல்ற விஷயம் தான். தன்னைத்தானே வந்து உடம்பு வந்து சரிப்படுத்திக்கும் அப்படிங்கறது வந்து ரொம்ப டீடைல்டா இருக்கும். அதுல எட்வர்ட் பேட்ச் வந்து 38 மலர் மருந்துகள் கொடுத்து அதுல வந்து நம்மளோட ஆண்மலை போய் சரி பண்றதா வந்து அவரோட கான்செப்ட் ஒரு பக்கம். இதுல வந்து லூயிஸ் கே வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் எதனால வருது, எந்த எமோஷனால வருதுங்கிறத வந்து டீடைல்டா ஒரு அட்டவணை வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் இப்ப ஷேர் பண்ணிருக்கேன் குரூப்ல, மக்கள் ஃப்ரீயா இருக்கும்போது ரெஃபர் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர், நல்லது. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், இருக்கு, ரொம்ப நல்லது. ஆனா அவங்க சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்மளால கேட்சப் பண்ணிக்க முடியாது. பட் இருந்தாலும் பேசிக் புரிஞ்சுக்கலாம். அதை நான் எளிமைப்படுத்தி அதை எழுதிக்கிட்டு இருக்கேன், எளிமைப்படுத்தி கொடுத்துடலாம். கரெக்ட், அது நல்லா இருக்கும். அப்புறம் அதுக்கு எந்த மாதிரியான கேரக்டர், என்ன டிசீஸ், அதுக்கு எந்த மாதிரி வார்த்தைகள், என்ன மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா இருக்கும். நன்றி நன்றி. என்ன இப்போ வயிற்று வலி இருக்கு, இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஒவ்வொன்றுக்கு எந்த எமோஷனால அந்த இஷ்யூ வருது, அதுக்கு என்ன சொல்யூஷன்ங்கிற மாதிரி ஒரு அட்டவணை அந்த புக்ல கடைசியில இருக்கும். ரெஃபர் பண்ணிக்கலாம், மக்கள் ரெஃபர் பண்ணி.
நன்றி, ரொம்ப நன்றி பாலா, நன்றி. வேற யாராவது? நன்றி. சார் வணக்கம். வணக்கம். குபேரா வணக்கம், சார் சொல்லுங்க. நீங்க அந்த ஓசோ பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அந்த பி பாசிட்டிவிட்டிக்கு நம்ம எப்பவுமே நேர்மறையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஓசோட கோட்ஸ், புத்தரோட கோட்ஸ் சொன்னீங்கல்ல, ஆமா ஆமா. அதுல ஓசோ வந்துட்டு ஆம், நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? நீங்க வந்து எந்த முயற்சியும் இல்லாம யூ கான் பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அதுக்காக தான் காலையில எழுந்த உடனே வந்து அவர் சிரிக்க சொல்றது. ஏன்னா நம்ம ஏந்திரிக்கும் போது, நம்ம தூங்கும் போதும் வந்துட்டு நைட்டு படுத்து காலையில ஏந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா எந்த தாட்டும் ஓடாம இல்லை, எல்லா ப்ராசஸும் உள்ள நடக்குது. ஆமா ஆமா. ஓகேங்களா? அதை வந்துட்டு அப்படியே பாசிட்டிவா மாத்துறதுக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேட் மாதிரி வந்து உடம்ப வந்து நெட்டி எடுக்கிறது, முறுக்கிறதுலாம் சொல்லுவாங்க. அப்ப என்ன நடக்குது அங்க அப்படின்னா, நம்ம இந்த எலும்பு ஜாயிண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க, அங்கதான் வந்துட்டு இந்த எதிர்ப்பு சக்தி உருவாகிற இடம், அந்த எலும்புக்கு மத்திக்குள்ள. எலும்பு மஞ்சை, கரெக்ட். ஓகே. ஓகேங்களா? அங்க கரெக்ட். வந்துட்டு எஸ். அது மாதிரி அந்த மாதிரி உடம்ப முறிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடம் ஸ்டிமுலேட் பண்ணப்பட்டு அந்த ஆன்டிபாடிஸ், இன்டர்னலா இருக்கிற ஆன்டிபாடிஸ் வந்து டெவலப் ஆகி உடம்புக்கு கொடுக்கும். உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். அது பாயிண்ட் நம்பர் 1. குட். அந்த சுறுசுறுப்பை வச்சுக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல சிரிப்பு வந்துட்டு சிரிப்பு வராது. ஆனா நம்ம கம்பல் பண்ணி வர வச்சோம்னா அதுக்குன்னு ஒரு கோமாளித்தனம் இருக்கும் பாருங்க, அந்த கோமாளித்தனமே சிரிப்பை கிரியேட் பண்ணும். ஆமா. என்னடா லூஸ் ரைட்டுங்களா? தனமா சிரிக்கிறோம், நம்மளே இருக்கோம், என்னடா நம்ம லூஸ் மாதிரி சிரிக்கிறோம்னாலே சிரிப்பு வந்துடும். எஸ். ஆமா. ஓகேங்களா? ஸோ அப்படிதான் அந்த பாசிட்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ண சொல்லுவார். அப்படி ஸ்டிமுலேட் பண்ணணும்னா கரெக்ட். அந்த எனர்ஜி வில் கண்டினியூ தி என்டையர் டே அப்படின்னு சொல்ல வருவார். எஸ். அதுதான் குட். வந்து ஓசோடைய அந்த சொல்ற இதோடைய டீட்டெயில் இவ்வளவுதான். இது பேசிக். எஸ் எஸ். யாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம். அது செம காமெடியா இருக்கும். நீங்க ஒரு 21 டேஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எங்க பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்ப இல்ல இல்ல, அந்த அந்த ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்படி அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னாக்க, உங்களுக்கு வந்து டே டு லைஃப்ங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக, ரொம்ப மோசமாக, என்னடாலே அந்த 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 ஒரு வேதனையான மைண்டுக்கு வர மாட்டாங்க. இயல்பாக இருக்கும். ஒரு அதாவது ஒரு முதிர்ந்த இலை அழகாக எப்படி வந்து ஃப்ளோட்டுக்கு வருதோ, ஃப்ளோட் பண்ணுதோ, அதே மாதிரி மனம் வந்து ரொம்ப இலகுவாக, எந்த பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப எளிமையாக எடுத்துக்கூடிய தன்மை வந்து சிரிப்பு கொடுத்துரும். அது நான் பேசிக்காக ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிரிக்கிறதுனால எந்த மாதிரியான சுரப்பிகள் வந்து சுரக்குது, ஹார்மோன்ஸ் எப்படி பேலன்ஸ் ஆகுது, அது வந்து எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க. அதனால தான் பேசிக்கலி ட்ரை டு மேக் ஏ லாஃப் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப கரெக்ட். நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அவர் அதை சொல்லியிருக்காரு. அவர் ரிசர்ச்சு அதுதான் ரொம்ப இப்போ உள்ள மனிதர்கள் மிக இயல்பாகவும் எளிமையாகவும் ஆன்மீகத்தில் தியானம் மூலமாக போகிறது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சயின்டிஃபிக்காக ஓஷோ சொல்லியிருக்காரு. கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. உங்களுக்கு நெகட்டிவிட்டியே வந்து வராது. கண்டிப்பா. அது வந்தாலும் மேனேஜ் பண்ணலாம். ஆனா மேக்ஸிமம் வராது. அந்த பிராக்டிஸ்ல இருக்கவங்களுக்கு அதிகமா வராது. கண்டிப்பா. வெரி குட், வெரி குட், சூப்பர். கரெக்டாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அப்படிதான் வந்துட்டு அவர் வந்து அதை சொல்லியிருக்காரு. அது இன்னும் அதோட இன்னர் சயின்ஸ் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு உங்களுக்கு. அதுல சிம்பிளா ஒரே ஒரு கிரக்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க சிரிக்கும் போது வந்து யூ கெட் இன் டு மைண்ட்லெஸ் ஸ்டேட், மனமற்ற நிலை வந்து நம்ம உள்ள போயிடுவோம். இப்ப நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன பேசுறோங்கிறது வந்து தாட் வந்து உள்ள ஸ்டாக்கா வந்துகிட்டே இருக்கும். கரெக்ட். நீங்க வந்து வாய் விட்டு சிரிக்கும் போது பாத்தீங்கன்னா இட் இஸ் அ டீப்பஸ்ட் மெடிடேஷன். ஓகேங்களா? எந்த கவலை உள்ளுக்குள்ள எந்த விதமான எண்ணமுமே இருக்காது. அவர் பி பிரசன்ட் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா, அதுதான் அந்த பி பிரசன்ட். எந்த மனசலனமற்ற நிலை தான் வந்து பி பிரசன்ட். ஓகேங்களா? சோ அந்த பாசிட்டிவிட்டி என்ன பண்ணுதுன்னா உடம்போட ஆறாவை வந்து டெவலப் பண்ணும். இப்ப ஆல்ரெடி 2 அடி 4 அடி 6 அடி இருக்கு இல்லையா, அந்த ஆறாவை டென்ஸ் பண்ணும். அந்த ஆறாவை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணும். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வராது, ஓடி போயிடும். இதுதான் அதுல உள்ள இன்னர் சயின்ஸ் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சூப்பர், கரெக்ட். எஸ், குட், அட்டாஸ்மா சொல்றீங்க. இந்த லாஃபிங்கிறது புத்தாவோட சிலை நீங்கள் எல்லா இடத்துல பார்த்தா லாஃபிங் புத்தானே இருக்கும். அண்ட் அஸ் வெல் அஸ் அவருடைய ஃபேஸில் வந்து கண்ணதாசன் சொன்ன மாதிரி கடவுள் இருக்கோ இல்லையோ தெரியாது, ஆனால் கடவுளின் உருவத்தை வரைந்து வைத்தவனை வடித்து வைத்தவனை பார்த்தால் கும்பிட தோன்றுகின்றது. ஏன்னா அதில் ஒரு அழகியல் இருக்கும். நீங்கள் புத்தர் சிலை பார்த்தீங்கன்னா எந்த புத்தர் சிலையுமே கண்ணை திறந்தே இருக்காது, கண்ணை மூடி நிலையில் இருக்கும். எல்லா சிலைகளுமே தியான நிலையில் தான் இருக்கும். எந்த சிலையாக இருந்தாலும் மேக்ஸிமம் 100% எனக்கு தெரிஞ்ச 99% கிட்டத்தட்ட கண்ணை மூடிடும்.
அதை விடவும் அவருடைய முகத்தை பார்க்கும்போது, அந்த ஃபேஸ் பார்க்கும்போது இயல்பாக மற்றவர்களை ஆறத் தழுவுகின்ற ஒரு புன்னகை வந்து ததும்பும் மாதிரி இருக்கும். அந்த ஃபேஸ் வடிவமைப்புங்கிறது அந்த ஸ்மைலிங்கோட தான் இருக்கும். அவருடைய புத்தருடைய பொதுவாக எல்லா கடவுளுமே அப்படி தான் இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக புத்தரோடது அந்த ஸ்மைலிங் இருக்குது, அந்த மகிழ்ச்சிங்க இருக்குது. அஸ் வெல் அஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இவர் ஓஷோ எப்படி கோட் பண்ணுறேன்னா, லாஃப் வேறு ஸ்மைல் வேறு. அப்போ அந்த லாஃப்ங்கிறது என்ன சார், லாஃபிங் இஸ் ஏ பிரேக் ஆஃப் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து ஒரு பிரேக். நீங்கள் உங்கள் மனசை வந்து இங்கேருந்து இறந்த காலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ, இறந்த காலத்துக்கு போனீங்கன்னா உடனே அதை பிரேக் பண்ணும். இல்லை ஃபியூச்சர் இப்படிலாம் இருக்கலாம், அப்படிலாம் இருக்கலாம், இவ்வளோ பணம் வரும்னு நினச்சிட்டு அதையும் பிரேக் பண்ணும். ஸோ இட்ஸ் ஏ பிரேக். அப்போது பி ப்ரெசென்ட்டில் நிற்க வைக்கக்கூடியதுங்கிறது சிரிப்பு. லேட்டரான ஏற்கனவே இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சிரிப்பால் வருகின்றது என்ன, ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் எப்படி இருக்குது. தியானத்தில் அவர் நான் பலமுறை சொல்லிருக்கிறது, தியானத்தில் மிகச்சிறந்த தியானம் சிரிப்புன்னு தான் சொல்லியிருக்காரு. ஓகே, நீங்கள் ரிமைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வேற யாராவது பி பாசிட்டிவ் பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? எனிபடி? ஓகே, எல்லாம் தியான நிலையில் இருப்பதால் இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்துவிட்டு நாளை வகுப்பை தொடரலாம். பாட்டு போடுறேன். நன்றி, வணக்கம். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன்
எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய் மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய் இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய் அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையிலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய் நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய் உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே எடுத்த செயலில் வெற்றி கொடு என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றிங்கய்யா. நன்றி 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 அன்பான நன்றி. நன்றி ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க மிக்க நன்றி. நன்றிங்கய்யா. மகா நன்றி மெகா நன்றி. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. கலந்த வணக்கங்கள். நன்றி.